சபையில ஒரு காரியமா முன்னால நில்லுங்க. ஆண்டவருக்காக நில்லுங்க. அவர் வார்த்தைக்காக நில்லுங்க. அவர் உங்களுக்காக நிற்பார். ஆமா, கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். தோத்திரம். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம், அதனுடைய 4வது அதிகாரம். நான் வாசிக்கிற 5-6 வசனங்கள். 5-6 வசனங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இன்னொரு பகுதியை கூட நான் படிச்சிடுறேன். லூக்கா 1வது அதிகாரம். லூக்கா 1வது அதிகாரம் 16-17 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அல்லேலூயா. சரி, இந்த 2 பகுதியிலுமே ஒரே மாதிரி வசனங்களை தான் நாம படிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரப்போகிறது. ஆண்டவர் மத்திய ஆகாயத்துல சீக்கிரமா வரப்போறாரு. நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கங்களில் சொல்லுகிற ஒரு உண்மை, என் விசுவாசம், என் தனிப்பட்ட ஒரு விசுவாசம், இந்த தலைமுறைதான் இந்த உலகத்தின் கடைசி தலைமுறையாய் இருக்க முடியும். இனி ஒரு தலைமுறைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. அது என்னுடைய நம்பிக்கை. அது வரைக்கும் ஆண்டவருடைய வருகை பிந்தாதுன்னு நான் நம்புறேன். இன்னும் சொல்ல போனா என் விசுவாசம், நான் சாக மாட்டேன்னு, நான் சாகிறதுக்குள்ள ஆண்டவர் வந்துருவார்னு. அப்பா சீக்கிரம் வர போறார். எத்தனை பாக்கியம்! ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த நிச்சயம். தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த சந்தோஷம். அவன் மரணத்தை பத்தின பயம்லாம் இருக்காது. போங்கடா டேசு, எங்க கூட ஏசு. அதான் அந்த பலன் நமக்கு. தோத்துறோம். எதை பத்தின பயமும் நமக்கு கிடையாது. எதிர்காலத்தை பத்தின பயம் கிடையாது, மனுஷனை பத்தின பயம் கிடையாது, தேவையை பத்தின பயம் கிடையாது, பணத்தை பத்தின பயம் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரனை பத்தின பயம் கிடையாது, அரசியல்வாதியை பத்திய பயம் கிடையாது. நம்மை ஆளுகிறவர் கர்த்தர், நம்மை ஆளுகிறவர் ராஜா, நம்முடைய தகப்பன். அவர் சர்வ வல்லவர், எந்தெந்தைக்கும் நம்மை அரசாளுகிறவர். இந்த நிச்சயம் நமக்கு இருக்கு பாருங்க. அதுக்கு தான் இயேசுவை ஏத்துக்கணும்னு சொல்றது. அல்லேலூயா. இங்க தீர்க்கதரிசி மூலமா ஆண்டுடைய வார்த்தை, அந்த கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் எலியா தீர்க்கதரிசியை என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். ஆண்டுடைய வருகைக்கு முன்னால பூமியின் நடுவுல, சபையின் நடுவுல கர்த்தர் எலியாவின் ஆவியை ஊற்ற போறாரா? எலியா தீர்க்கதரிசியை எழுப்ப போறாரா? நீங்க அத தோத்துறோம். அதான் லூக்காவில் படிச்சேன். இயேசு கிறிஸ்து ரட்சகராய் இந்த பூமிக்கு முதலாவது ஒரு முறை வந்தார். அப்படி வருவதற்கு முன்னால எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் கர்த்தர் யோவானை இந்த பூமிக்கு அனுப்பினார். யோவான் சானகனை அனுப்பினார். அவன் மேல எலியாவின் ஆவியும் பலமும் இருந்ததான். அவன் அநேகரை தேவன் பக்கமாக திருப்பினான். அப்போ இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு முறை இந்த பூமிக்கு வந்த மாதிரியே 2வது ஒரு முறை வரப்போகிறார். முதலாவது அவர் வர்றதுக்கு முன்னால ஒரு எலியாவின் ஆவி உள்ள யோவானை இந்த பூமியில எழுப்பின மாதிரி அவருடைய 2வது வருகைக்கு முன்னால எலியாவின் ஆவி உள்ள கூட்டத்தை எழுப்ப போறார். சபையின் நடுவில் எலியாவின் ஆவியை ஊற்ற போறார். எலியாவின் அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் எலியாவா எலியாக்களா எழுப்ப போகிறார்.
ஏன் கடைசி நாட்கள்ல எலியாவின் ஆவியும் பலமும் தோத்திரம் சபையின் நடுவில் ஊற்றப்பட போகிறது. கர்த்தர் எலியாவின் ஆவிய ஏன் சபையின் நடுவில் அனுப்ப போறாரு? நீங்க எலியாவின் நாட்களுக்கு வந்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 18 அதிகாரம் 19 அதிகாரத்துல எலியாவின் ஊழியத்தை வாழ்க்கைய குறிச்ச காரியங்களை வாசிக்கிறோம். அந்த நாட்கள்ல தேசம் எங்கிலும் பாகால் வணக்கம் பெருகி கிடந்துச்சான். பாகால் வணக்கம், பாகால் தீர்க்கதரிசிகள், பாகாலின் ஆவி, விக்கிரகத்தின் ஆவி தேசத்தை நிறைச்சிருந்தது. இன்னொரு புறம் பாவம், அசுத்தம், வேசித்தனம், விபச்சாரம், எசபேலின் ஆளுகை, எசபேலின் ஆவியே வேசித்தன ஆவி, விபச்சாரத்தின் ஆவி தேசத்துல பெருகி இருந்துச்சா. இன்னொரு பக்கம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஜனங்கள் நடுவில் இல்ல. நியாயப்பிரமாணம் கனவீனம் பண்ணப்பட்டது. தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய வார்த்தையை பேசுற ஆட்களை எதிர்த்தாங்க, பகைத்தாங்க. அவர்களை கொலை செய்கிற அளவுக்கு நியாயப்பிரமாணத்தையும் வார்த்தையும் வசனத்தையும் தேவ ஜனங்கள் வெறுத்தார்கள். அப்படிப்பட்ட காலத்துலதான் ஒரு எலியாவை கர்த்தர் எழுப்பினார். நடந்தது என்ன? 18 அதிகாரம் 1 ராஜாக்கள்ல தோத்துறான் 39 வசனத்துல கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் எல்லாரும் முகங்கொப்புற விழுந்து அறிக்கையிட்டார்கள். இன்னைக்கும் இந்த கடைசி நாட்கள்லையும் எங்க திரும்பினாலும் விபச்சாரம், வேசித்தனம், பாவம், அசுத்தம். சின்ன பிள்ளைங்க கூட இன்னைக்கு பாவத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வாலிப உலகம் பாவத்துக்குள்ள மூழ்கி கிடக்கு. 20க்கும் காதலு, 60க்கும் காதல், 20 இச்சையில கிடக்கு, 60 இச்சையில கிடக்கு. பாவம், அசுத்தம் தலைவிரிச்சாடுது. இன்னொரு பக்கம் பாகால் வணக்கம் பெருகி போய் கிடக்கு. எலியாவின் நாட்கள்ல இருந்த மாதிரியேதான் இன்றைக்கு எங்க திரும்பினாலும் பாகாலின் ஆவி, விக்கிரகத்தின் ஆவி, விக்கிரக ஆராதனைகள் பெருகி போயிடுச்சு. இன்னொரு புறம் வசனம் புறக்கணிக்கப்படுது, வார்த்தை புறக்கணிக்கப்படுது, சத்தியம் புறக்கணிக்கப்படுது. சத்தியத்தை பேசுகிறவர்களை சத்துருக்களாய் பார்க்கிற அனுபவம் இன்னைக்கு தேசத்துல பெருகிடுச்சு. ஆக இப்படிப்பட்ட நாட்கள்ல தான் ஒரு எழுப்புதலும் வரப்போகுது. எதிர்ப்புகளுக்கு நடுவுல தான் எழுப்புதல், சாத்தியமற்ற சூழ்நிலையில் தான் எழுப்புதல். எலியாவின் நாட்களில் ஒரு எழுப்புதல் வந்தது, அதுபோல இந்த கடைசி நாட்களிலும் ஒரு எழுப்புதல் வரப்போகுது. எது எழுப்புதல்? ஜனங்களெல்லாம் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே கர்த்தரே என்று முழங்க போகிறார்கள், அறிக்கை செய்ய போகிறார்கள். அதுதான் எழுப்புதல். பட்டணங்களிலே, கிராமங்களிலே, தெருக்களிலே, குடும்பங்களிலே தோத்திரம் கர்த்தரை தெய்வம் என்று உயர்த்துகிற சத்தம் எழும்ப போகிறது. நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. மந்தை மந்தையாய் ஜனங்கள் சபையை நோக்கி ஓடி வர போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அசைவு, ஒரு எழுப்புதல் எலியாவின் நாட்கள்ல உண்டானதை போலவே இந்த கடைசி நாட்கள்ல உண்டாக போகிறது. அதற்காகத்தான் தோத்தனா கர்த்தர் ஒரு எலியாவின் ஆவியை சபையின் நடுவிலே ஊற்ற போகிறார். எலியாவை அனுப்ப போகிறார். எலியாவின் ஆவியை அனுப்ப போகிறார். எலியாவின் ஆவியும் பலமும் உடையவர்களாய் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்ப போகிறார். பாகால் வணக்கம் இருந்தால் என்ன? ஆகாபின் ஆவி தேசத்தில் இருந்தால் என்ன? எசபேலின் சீற்றம் தேசத்தில் இருந்தால் என்ன? சுவிசேஷத்தின் எதிர்ப்பாளர்கள், வசனத்தை விரோதிக்கிறவர்கள் இருந்தால் என்ன? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு எலியாவா எழும்பிட்டா அது எல்லாத்தையும் கர்த்தர் இந்த எலியாக்களை கொண்டு அழிப்பார், ஒடுக்குவார். கர்த்தரே தெய்வம் என்று தேசத்தை அறிக்கையிட வைப்பார். உங்களை எலியாவா கர்த்தர் எழுப்ப விரும்புறாரு. இந்த வாலிப பிள்ளைங்க நிறைய பேரை பார்க்கிறேன். ஒரு எலியாவின் ஆவி உங்க மேல இன்றைக்கு இறங்க போது, இன்றைக்கு இறங்க போது. இந்த கடைசி தலைமுறையின் எழுப்புதல் எலியாக்கள் நீங்க தான்.
தேசத்தை மாற்ற போற எலியாக்கள் நீங்க தான். பாகாலுக்கு சவால் விட போகிற எலியாக்கள் நீங்க தான். அற்புத அடையாளங்களை சாதிக்க போகிற எலியாக்கள் நீங்க தான். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்களை அறிக்கை வைக்க செய்ய வைக்க போகிற எலியாக்கள் நீங்க தான். எழும்பட்டும் எலியாவின் ஆவி. அதுதான் இன்றைக்கு என் பிரசங்கம். அல்லேலூயா சொல்லுங்க. எழும்பட்டும் எலியாவின், எங்க சபைக்குள்ள, எங்க எனக்குள்ள, நமக்குள்ள, நம்ம குடும்பங்களுக்குள்ள, நம்ம சபைக்குள்ள என்னது எழும்பட்டும்? எலியாவின் ஆவி எனக்குள்ள எழும்பட்டும், என் குடும்பத்துக்குள்ள எழும்பட்டும், என் சபைக்குள்ள எழும்பட்டும், என் பிள்ளைகளுக்குள்ள எழும்பட்டும். எத்தனை ஆகாப் இருந்தாலும், தேசத்துல எத்தனை எசபேல் இருந்தாலும், எத்தனை விக்கிரக வல்லமைகள் பாகால் தீர்க்கதரிசிகள் இருந்தாலும், ஒரு எலியா எழும்புனா போதும், தேசமே திரும்பும் தேவன் வசமாக. ஒரு எலியாவே தேசத்தை திருப்ப முடியும்னா இத்தனை பேர் எலியாவா எழும்பிச்சா ஆத்தாடி தோத்தரம். திரும்புமா தேசம்? திரும்பும். அவன் அநேகரை தேவனிடத்திற்கு என்ன செய்வான்? திரும்பும். பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளின் இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் என்ன செய்வான்? திருப்புவான். அல்லேலூயா. நான் ஒரு முறை 1 சாமுவேல்ல 30ஆம் அதிகாரத்தை படிச்சிட்டு இருந்தேன். அப்போ இந்த 8ஆம் வசனத்துல ஒரு வசனம் வரும், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமா ஆமா, 18 வயசுல அதை நான் படிச்சிட்டு இருந்தேன். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள். அந்த இடம் வந்தோடனே ஸ்ட்ரக்காய் அப்படியே நிப்பாட்டிட்டார் ஆண்டவர். தேவ பிரசன்னம் அப்படியே என்ன நிரப்புச்சு. பைபிள் படிக்கும்போது அப்படிலாம் நிரப்பும் மனுஷனா இருந்தா. தோத்திரம். ஆமா, தேவன் நம்ம கூட பேசுற வார்த்தையை நம்ம அப்படித்தான் புரிஞ்சுக்கலாம். டக்குன்னு ஷாக் ஆகும், அப்படி உடம்பெல்லாம் சிலிர்க்கும். தோத்திரம். நான் பலமுறை பைபிளை அழுதுகிட்டே தான் படிச்சிருக்கேன். தேவ பிரசன்னத்தில் அப்படியே நனைஞ்சேன், கண்ணீர் பலமுறை பைபிள்ல விழுந்திருக்கு. தோத்திரம். அப்படிதான் நான் படிப்பேன். கர்த்தர் என் பக்கத்திலே உட்காந்துட்டு பேசுற மாதிரியே இருக்கும். தோத்திரம். மெல்லிய சத்தம் காதுல கேட்கும். பைபிள் படிக்கும் போதெல்லாம் நான் பல முறை பலிபீடத்துல இருந்து அப்பா நாமத்துக்கு மகிமையா சொல்றேன். பல முறை முழு அந்த ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிறேன், 1 மணி நேரம் படிக்கிறேன்னா அழுதுகிட்டே படிச்சிருக்கேன் பைபிள். அழுதுகிட்டே வாசி. சில சமயம் தேம்பி தேம்பி அழுவேன். தோத்திரம். அப்படி பேசுவார் ஆண்டவர். அப்போ அந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ன போட்டிருக்கு பாருங்க. அதை படிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, உன்னை வச்சு நான் உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களையும் திருப்புவேன். அப்ப சொல்லும் போது என்கிட்ட, அவன் எந்த ஜாதிக்காரனா இருக்கலாம், எந்த மதத்தவனா இருக்கலாம், எந்த இனத்தவனா இருக்கலாம், எந்த மொழி பேசுறவனா இருக்கலாம், தோத்திரம், சகலத்தையும் அப்படின்னு சொன்னாரு, உன்னை கொண்டு திருப்புவேன். ஏன் கடைசி நாட்களில் அநேகரை என் பக்கம் அவன் திருப்புவான், 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 சகலத்தையும் திருப்புவான். உங்களை வச்சு இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஆட்களை கூட கர்த்தர் ரட்சிக்க போறாரு, சபைக்கு கொண்டு வர போறாரு. அநேகர் அப்பா பக்கம் திருப்ப போறீங்க, பிதாக்களை திருப்ப போறீங்க, பிள்ளைகளை திருப்ப போறீங்க, இளைஞர்களை திருப்ப போறீங்க, கடின உள்ளம் கொண்டவர்களை திருப்ப போறீங்க. எல்லாரும் சொல்ல போறாங்க, கர்த்தரே கர்த்தரே எங்க கண்கள் திறக்கப்பட்டுருச்சு, நாங்க இயேசுவை அறிஞ்சுக்கிட்டோம், ரட்சகரை அறிஞ்சுக்கிட்டோம், இந்த சகோதரி மூலம் அறிஞ்சுக்கிட்டோம், இந்த பிரதர் மூலம் அறிஞ்சுக்கிட்டோம், இந்த சபைதான் எங்க கண்ணை திறந்துச்சு அப்படின்னு சொல்லுகிற ஒரு எலியாவின் ஆவி இன்னைக்கு உங்க மேல இறங்கி வருது. கடின உள்ளம் கொண்ட ஆமென் ஸ்தோத்திரம் இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு எலியாவின் மூலமாக கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். ஆனால் உங்க மூலமா தேசம் சொல்ல போது, உங்க மூலமா பட்டணங்கள் சொல்ல போது, கிராமங்கள் சொல்ல போது, கர்த்தர் அப்படி உங்களை பயன்படுத்த போறார். ஆமென். எந்த இடத்திலையும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். எலியாவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துலயும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார்.
நீங்க தான் ஜெயிப்பீங்க, உங்களை தான் ஜெயிக்க வைப்பாரு. பாகாலின் ஆவி தோற்கும், எலியாவின் ஆவி ஜெயிக்கும். அவன் ஒரு பெரிய கூட்டமா கூடி தோத்திரம் காளைய வெட்டி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கூப்பிட்டு பார்க்கான். தோத்திரம் ஒரு பதில் என்ன செய்யலையா, வரல. அல்லேலூயா. ஆனா அங்க ஒரு பதிலும் வரலையாமா. எலியா நின்னாரு, எலியா ஆவி நின்னுச்சு, அக்கினி வானத்திலிருந்து இறங்குச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு ஒரு எலியா வச்சு அப்படி காரியம் செய்ய முடியும்னா, இன்னைக்கு என் பிள்ளைங்க இத்தனை பேர் எலியாவா எழும்பிட்டா. தேசத்துல எத்தனை பெரிய மாற்றம். ஆமென். சோத்திரம். எழும்பட்டும் எலியாவின் ஆவி. எது எலியாவின் ஆவி? என்ன ஆவி நமக்குள்ள எழும்பணும்? எப்படிப்பட்ட எலியாவின் ஆவி நமக்குள்ள எழும்ப பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார்? தோத்திரம். முதலாவது எலியாவின் ஆவி என்னன்னு சொல்ல போறேன். சமூகத்தில் நிற்கும் ஆவி. சொல்லுங்க, அதுதான் எலியாவின் ஆவி. இரண்டாவது சத்தம் கேட்கும் ஆவி. சொல்லுங்க, சத்தம் கேட்கும், அதுதான் எலியாவின் ஆவி. தோத்திரம். மூன்றாவது சாட்சி பெறும் ஆவி. சொல்லுங்க, சாட்சி பெறும் ஆவி, அதுதான் எலியாவின் ஆவி. நான்காவது சத்தியத்தை பேசும் ஆவி. சொல்லுங்க, அதுதான் எலியாவின் ஆவி. தோத்திரம். ஐந்தாவதா, அடுத்தது சவால் விடும் ஆவி. சொல்லுங்க, எலியாவின் ஆறாவது. சோத்திரம். சத்துருக்களை அழிக்கும் ஆவி. சொல்லுங்க, சத்துருக்களை அழிக்கும் ஆவி, அதுதான் எலியாவின் ஏழாவது. என்னடா இருந்தாலும் போயிட்டே இருக்கான். தோத்திரம். சகோதரரோடு கரம் கோர்க்கும் ஆவி. சொல்லுங்க, கரம் கோர்க்கும் ஆவி. எலியாவின் எழும்பட்டும் ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கடைசி நாட்கள்ல எலியாவின் ஆவி சபையின் நடுவுல, தேசத்தின் நடுவுல எழும்பட்டும்னு ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல எலியாவின் ஆவி என்னவா? சமூகம் நிற்கிற ஆவி. சமூகத்துல, தேவ சமூகத்துல நிக்கிற ஆவிதான் என்ன ஆவிங்க? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 வசனம். 1 ராஜாக்கள் 17:1. தோத்திரம். 18:15. 17:1, 18:15. ஆமா, பைபிள் சொல்லுது, கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு. எலியா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். என் பேரு எலியா. தோத்திரம். என் பேக்ரவுண்ட் என்ன, நான் யாரு அப்படின்னா, என் அடையாளம் என்ன அப்படின்னா, நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அதுதான் என்னுடைய அடையாளம். இன்னைக்கு நிறைய பேர் பேருக்கு முன்னால என்ன போட்டுக்கலாம், பேருக்கு பின்னால என்ன போட்டுக்கலாம். தோத்திரம். சிலர்லாம் இங்கிலீஷ் எழுத்த வரிசை எழுதி வச்சிருப்பாங்க. தோத்திரம். ஆமா, இவ்வளவு படிச்சிருக்கேன் என் பேரு அப்படிம்பாங்க, பெருமை. ஆனா எலியா சொல்றாரு, நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அதுதான் எலியாவுடைய தகுதி. இன்னைக்கு தேசத்துல எழுப்புதல் வரணுமா? கர்த்தரே தெய்வம்னு ஜனங்கள் அறிக்கை பண்ணணுமா? தேவனுக்கு முன்னால நிக்கிற எலியாக்களை கர்த்தர் தேடுறாரு. கர்த்தருக்கு முன்னால, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்னால. ஆமென். நீங்க 18:15 படிச்சு பாருங்க. 18:15 எலியா சொல்லுவாரு, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு. எங்க போனாலும் அதான் சொல்லுவாரு, நான் கர்த்தருக்கு முன்னால நிக்கிறவன். மனுஷனுக்கு முன்னால இல்ல, மச்சானுக்கு முன்னால இல்ல, சித்தப்பனுக்கு முன்னால இல்ல, கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல இல்ல, அரசியல்வாதிக்கு முன்னால இல்ல. தோத்திரம். எவனுக்கு முன்னாலே இல்ல, நான் கர்த்தருக்கு முன்னால நிக்கிறவன்.
எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கர்த்தருக்கு முன்னால நிக்கிறவன் வேற எங்கேயும் நிக்க மாட்டான். நிக்கணுங்கிற அவசியம் அவனுக்கு வராது. ஆனா நம்ம ஆளுகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட கர்த்தருக்கு முன்னால நிக்கிறதுக்கு முடியல. பேசி 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 தோத்திரம். இடுப்ப திருகினார்னா தெரியும் கர்த்தருக்கு தோத்திரம். அவங்கள சொல்றேன் தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை கூட ஏதாவது மச்சானுக்கு முன்னால, மாமனுக்கு முன்னால, கல்யாணத்துக்கு முன்னால, பிரியாணிக்கு முன்னால நிக்கிறதுக்கு பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கிளம்பி என்ன செஞ்சிடுறது? போயிடுறது. 3 வாரம் வர்றதில்ல. திருவிருந்துக்கு மட்டும் அப்படின்னு வந்து நிக்கிறது. தோத்திரம். ஏதாவது ஒண்ணு வாயில போடணும். ஆமா, இன்னைக்கு 3 வாரம் ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க, பிரியாணி பத்திக்கலாம் அப்படின்ட்டு அங்க போயிடுறது. இந்த வாரம் திருவிருந்துரா, கொஞ்சமா கிடைச்சாலும் பரவாயில்லடா போய் நிப்போம்டான்ட்டு அந்த அப்பத்தையும் ரசத்தையும் வாங்குறதுக்கு தான் வர்றதே ஒழிய, உண்மையான இருதயத்தோட பக்தியோட இருந்தா அந்த 3 வாரமும் அது எங்கேயும் போயிருக்காது, சர்ச்சுக்கு தான் வந்திருக்கும். மனுஷனுக்கு முன்னால, அவனுக்கு முன்னால, இவனுக்கு முன்னால போய் நிக்கிறது இல்லை எலியா ஆவி. ஆண்டவருக்கு முன்னால என்ன தேவை வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், என்ன கஷ்டம் வரட்டும், என்ன பாடுகள் வரட்டும், என் அப்பாவுக்கு முன்னாலதான் நிப்பேன். அல்லேலூயாவா? என் ஆண்டவருக்கு முன்னாலதான் நிப்பேன். அதுதான் எலியாவின் சமூகத்தில். ஆனா 19 அதிகாரம் வரும்போது எசபேலுடைய வார்த்தைக்கு எலியா பயந்துருவாரு. பயந்து சூரச்செடிக்கு கீழே போய் அவரு பதுக்கி உட்கார்ந்துருவார். நான் முத நாளே உங்களுக்கு சொன்னேன். அப்புறம் கெபிக்குள்ள போய் பயந்து உட்கார்ந்து ஒளிஞ்சிருவாரு. போதும் கர்த்தாவே, வேண்டாம், எனக்கு ஊழியமே வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்? அன்னைக்கு ஆமேன், அவர் சாதிச்சவர் தானே, பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சவர் தானே. இன்னைக்கு போய் பயந்துட்டாரு. இன்னைக்கு போய் இப்படி சோத்திரம் பலவீனப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறாரு. நீங்க 19 அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, 1 ராஜாக்கள் 19:11 படிச்சீங்கன்னா, நான் வாசிக்கிறேன் தோத்திரம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். தோத்திரம். என்ன சொல்றாரு ஆண்டவர் எலியாவை பார்த்து? எலியா, நீ எங்க வந்து நிக்கிற? எங்க நிக்க வேண்டிய ஆளு எங்க நிக்கிற? எங்க இருக்க வேண்டிய ஆளு எங்க இருக்கிற? நீ என் சமூகத்துல நிக்கிறவனாச்சே. இப்ப நான் ஒன்னு சொல்றேன் கேளு. நீ வெளியில வந்து எனக்கு முன்பாக பர்வதத்தில் நில். அப்படி சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அந்த அனுபவத்தை எலியா தொலைச்சிட்டாருன்னு அர்த்தம். கர்த்தருக்கு முன்னால நிக்கிற அனுபவத்தை தொலைச்சிட்டாரு. விலகி நிக்கிறாரு, வேற இடத்துல நிக்கிறாரு. அப்போ என் சமூகத்துல நீ நின்னப்போ எந்த வல்லமைக்கு என்ன செய்யல? பயப்படல. எந்த மனுஷனுக்கு நீ பயப்படல. அதிகாரிக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் நீ பயப்படல. கிட்டத்தட்ட 450 பாகால் தீர்க்கதரிசி, 400 தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசி, 850 பேரை ஒரே ஆளா வெட்டி சாய்த்தவன் நீ. எனக்காக வைராக்கியமா நின்னவன். ஆனா இன்னைக்கு ஒரு எசபேல் சொன்ன வார்த்தைக்கு பயந்து சூரச்செடிக்கு கிளம்பி உட்கார்ந்து இருக்கிற காரணம் என்ன? என் சமூகத்துல நிக்கிற அனுபவத்தை நீ தொலைச்சிட்ட. திரும்பவும் நீ எனக்கு முன்பாக வந்து நில். அல்லேலூயாவா? தேவ சமூகத்துல நின்னு பழகிட்டோம்னா நம்ம இந்த உலகத்தின் எந்த வல்லமைக்கும் பயப்பட தேவையில்லை. எப்ப சமூகத்தை விட்டு ஒதுங்குறோமோ, சமூகத்தை விட்டு விலகுறோமோ, நிக்க வேண்டாத இடத்துல நிக்கிறோமோ, ஜெபத்தை மறக்கிறோமோ, தேவ பிரசன்னத்தை மறக்கிறோமோ, தேவ உறவை மறக்கிறோமோ, அப்பதான் நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையுமே வருது. யுத்தம், கலகம், வேதனை, பயம், மரண பயம், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கு காரணம் நம்ம நிக்க வேண்டிய தேவ சமூகத்துல நிக்காம விலகி நிக்கிறோம். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கேன். நீங்க கையை தூக்கணும்லாம் இல்ல. தோத்துறான். நீங்களே திருப்திப்படுற மாதிரி, உங்க மனசே சந்தோஷப்படுற மாதிரி நீங்க தேவ சமூகத்துல நின்னு ஜெபிச்சு எத்தனை நாள் இருக்கும்? ஒருவேளை இன்னைக்கு காலையில அப்படி நின்று இருந்தீங்கன்னா சந்தோஷம். நான் கையெல்லாம் தூக்க சொல்லல. யோசித்து பாருங்க. உங்கள் ஜெப நேரம் உங்களை திருப்திப்படுத்துதா? நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கிற நேரம் தேவன் உங்க பக்கத்துல வர்றாரா? உங்க கூட உறவுல பேசுறாரா? பழகுகிறாரா?
அவர் சத்தத்தை உங்களால கேட்க முடியுதா? அவர் தொடுதலை உங்களால உணர முடியுதா? அப்படி ஜெபிச்சு உங்களுக்கு அனுபவம் இருக்கா? இல்ல அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு வந்து எத்தனை நாட்கள் இருக்கும்? ஒவ்வொரு நாள் அந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில தொடருதா? இல்ல ஜெப நேரத்துல இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்றது உங்களுக்கு புதுமையா இருக்கா? என்னடா இந்த ஆள் புதுசு புதுசா சொல்றான் அப்படி தோணுதா? யோசித்து பாருங்க. இது ஒவ்வொரு நாளும் நமக்கு சம்பவிக்கும். அதுதான் உண்மையான தேவனுடைய உறவு. அப்படி தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார், உங்களை தொட விரும்புகிறார், உங்களை கட்டி அணைக்க விரும்புகிறார், உங்களோடு அவர் மெல்லிய சத்தத்தில் பேச விரும்புகிறார். நீங்க மட்டும் தேவ பிரசன்னத்துல அப்படி பழகி பாருங்க, தேவ சமூகத்துல அப்படி நின்று பாருங்க. உங்க ஜெப நேரங்கள்லாம் நீங்க அதுல இருந்து எந்திரிச்சு வர உங்களுக்கு மனசே இருக்காது. நாம நினைக்கிறோம் 2 மணி நேரம் நான் ஜெபிக்கணும், 2 மணி நேரம் தேவனோட உறவாடணும்னு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நமக்கு தேவனோட உறவாடணும் அப்படிங்கிற விருப்பத்தை விட நம்மோடு உறவாடணுங்கிற விருப்பம் நம்ம ஆண்டவருக்கு ஜாஸ்தி. ஆமேனா? 2 மணி நேரம் இல்ல, 4 மணி நேரம் கூட நம்ம கூட உறவாடணுங்கிற எண்ணமும் விருப்பமும் வாஞ்சையும் அவருக்கு அதிகம். நம்ம ஜெப நேரம்லாம் எப்படி இருக்கு? ஆத்திரம் தோத்திரம் ஆமே, ஆத்திரம் தோத்திரம் ஆமே. அப்படியே ஜெபத்துக்கு போனாலும் தோத்திரம், ஏதாயிலும் நாளை சத்தமா சொல்லிவிட்டு தோத்திரம் ஆமா. அப்புறம் மூச்சு வாங்கி உடம்பெல்லாம் வேர்த்து நான் ஜெபிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, மணிக்கணக்கா ஜெபிக்க நம்மளால முடியும். ஒரு டிப்ஸ் கொடுக்கவா? தோத்திரம் ஆமா. ஜெபிக்கிறதுங்கிறது ஏதோ சத்தத்தை உயர்த்தி கத்துறது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பரவசத்துல கத்துறதுல தப்பு ஒண்ணும் இல்லை, சத்தமா ஜெபிக்கிறதுல தவறே இல்லை. ஆனால் அதுதான் ஜெபம்னு நினைச்சிடவும் கூடாது. நாம் பேச அவர் கேட்க, அவர் பேச நாம் கேட்க, இந்த 2 பேர் சம்பந்தப்பட்டதுதான் ஜெபம். ஒன்வே டிராபிக் மாதிரி நான் மட்டும் பேசுவேன். எஸ் நாமத்து நல்ல பிதாவே ஆமே, நாளைக்கு வர்றேன் தோத்திரம், நாளைக்கு வர்றேன் வெயிட் பண்ணுங்க, வந்துட்டேன். யெகோவா ஈரே தோத்திரம், நீரே தோத்திரம், அல்வா தோத்திரம், ஒமேகா தோத்திரம், ஆதியே தோத்திரம், அந்தமே தோத்திரம், முடிக்கிறேன் தோத்திரம், ஆமேன் தோத்திரம், நாளைக்கு வாரேன் அப்படின்ட்டு போறது இல்லை. அல்லையே சொல்லுங்க. நம்ம அவ்வளவு நேரம் பேச முடியும்னா பதிலுக்கு அவரும் பேச, நமக்கு பேசுறதுக்கு வாயை கொடுத்ததே அவரு, பேசுற ஆற்றலை கொடுத்ததே அவரு. அவர் பேச வர மாட்டாரா? அவருக்கு நம்ம நேரம் கொடுக்கறதே இல்லை. அவர் பேச வந்தாலும் அமைதியாரும் தோத்துறோம் ஆமே நல்ல தோத்துறோம், எனக்கு டைம் இல்லை முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் நான் கிளம்புறேன் டயர்டாயிட்டேன் அப்படின்னு ஜெபத்தை நெஞ்சிடறோம், முடிச்சிடறோம். இல்ல இல்ல, மணிக்கணக்கா அவர் சமூகத்தில் இருக்க முடியும். நான் பலிபீடத்திலிருந்து சொல்றேன், நான் பலிபீடத்திலிருந்து சொல்றேன். சில இரவு நேரங்கள் எல்லாம் முழு இரவு நேரமும் நான் அவர் சமூகத்துல உறவாடி இருக்கிறேன். தோத்திரம். சில சமயம் எல்லாம் டைம் ஆயிடுச்சு ஆண்டவரே, நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு தோத்திரம், நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்பா அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொல்லிட்டு எந்திரிப்பேன் தோத்திரம். அப்படி எந்திரிக்கும் போது என் சட்டைய யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், என் கையை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே உட்காந்துருவேன், அப்படியே உட்காந்துருவேன் தோத்திரம். அப்புறம் சில மணி நேரங்கள் போகும், அவருடைய தொடுதல், அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே நம்மளால இருக்க முடியும். நம்ம வீட்டுல நமக்கும் அவருக்கும் உறவாடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல ஜெபிக்கிறது இல்லை, ஒரு ஜெப இடம், ஜெப அறை, ஜெப எனக்கும் அவருக்கும் ஜெபிக்கிற இடம்னு ஒரு இடத்த வச்சுக்கணும். அதுதான் எனக்கான மிஸ்பா, அதுதான் எனக்கான கர்மேல், அதுதான் எனக்கும் அவருக்குமான சீனாய் அப்படின்னு ஒரு இடத்த வீட்டுல வச்சுக்கணும். அது பெரிய வீடோ சிறிய வீடோ, சாப்பிடுறத சின்ன வீடா இருந்தா கூட டெய்லி ரெகுலரா ஒரே இடத்துல தான் சாப்பிடுவோம், மாறி மாறி சாப்பிட மாட்டோம். சமைக்கிறது ஒரே இடத்துல தான், சொந்தக்காரங்க வந்து அவங்கள உட்கார வைக்கிறது ஒரே இடத்துல தான், நம்ம தூங்குறது அந்த இடத்த வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம். என் இடத்துல படுத்திருக்க மாறிப்படு அப்படின்னு சண்டையே நடக்கும். அப்ப அந்த இடத்துலதான் நம்ம படுப்போம். என்னைக்காவது ஒரு நாள் சொந்தக்காரங்க வர்றாங்க, மாமா வந்திருக்காரு இன்னைக்கு ஒரு மாற்றமா தோத்திரம், மாமா
சேர்ல உட்காராம கொஞ்ச நேரம் அடுப்புல உட்காருங்க அப்படின்னு அவங்களை அடுப்புல உட்கார சொல்லுவோமா நம்ம? இல்ல, அந்த இடத்துல அந்த சேர்ல அவங்க உட்காரணும். அப்படித்தான். அது மாதிரிதான் நம்ம வீட்டுல நாமளும் தேவனும் உறவாடுறதுக்குன்னு ஒரு இடம், அதை நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போதே உங்களுக்கு தோணும் அது நான் அப்பாவோட பேசுற இடம். சில டைம் அந்த இடத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு தோணும் அங்கிருந்து அப்பா வா வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி தோணும். நீங்க ஜெபத்தை மிஸ் பண்றீங்கிறதும் தோணும், அந்த இடத்துக்கு போகாம இருக்கிறீங்கிறது தோணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அந்த இடத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒருவேளை ஒரு நாள் 2 நாள் இங்க ஜெபிக்காம இருந்தீங்கன்னா குற்ற உணர்வு வரும். அங்க அவருக்காக உங்களுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார், அதை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஜெபிக்கிற இடத்துக்கு போனாலே ஒரு தேவ பிரசன்னம் உங்களை மூடுறத ஃபீல் பண்ண முடியும். இருக்கீங்களா? அப்படி நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறவர் கர்த்தர். நான் எனக்கு தெரிஞ்ச தோத்திரம் ஒரு விஷயத்தை சொல்றேன். ஜெபம் பண்ண போயிட்டா உடனே தோத்திரம் அப்படி இப்படி இப்படி அப்படின்றாம தோத்திரம் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களை நடத்தினவைகளை நினைச்சு நன்றி சொல்லுங்க. எத்தனை நன்மைகள் செஞ்சிருக்கிறார் அதை சொல்லிக்கிட்டே இருங்க, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. தோத்திரம். ஆமேனா? 3 பிரிங்க. பிதாவுக்கு கொஞ்ச நேரம், தேவகுமாரன் இயேசுவுக்கு கொஞ்ச நேரம், பரிசுத்தாவியானவருக்கு கொஞ்ச நேரம், அப்படி பிரிச்சு பாருங்க. பிதாவை பத்தி பழைய ஏற்பாட்டுக்குள்ள நிறைய படிக்கிறோம், பைபிள் படிக்கணும். தோத்திரம். ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், யோசேப்பின் தேவன், மோசேயின் தேவன், யோசுவாவின் தேவன், நோவாவின் தேவன், ஏனோக்கின் தேவன், எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன், நியாயாதிபதிகளின் தேவன். இது எல்லாம் நீங்க மைண்டுக்குள்ள கொண்டு வந்து அவங்க லைஃப்ல அவர் என்னெல்லாம் செஞ்சாரு, ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சாரு, ஈசாக்குக்கு என்ன செஞ்சாரு, சாராளுக்கு என்ன செஞ்சாரு, யாக்கோபுக்கு என்ன செஞ்சாரு, இதெல்லாம் அவங்க மைண்ட்ல கொண்டு வந்து நீங்க பிரசங்கத்துல கேட்டதா இருக்கட்டும், பைபிள்ல படிச்சதா இருக்கட்டும், அந்த பிதாவை பற்றி உங்களுக்கு இருக்கிற அந்த அறிவுகளை அந்த ஜெப நேரத்துல சொல்லி சொல்லி அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. சொல்லி சொல்லி அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. தோத்திரம். மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. நான் சொல்றேன், குறைஞ்சது தோத்திரம் சாலிடா ஒரு 1 மணி நேரம் போகும். சாலிடா 1 மணி நேரம் போகும். என்னுடைய ஜெப அனுபவத்திலிருந்து சொல்றேன். அது 1/2 மணி நேரமா கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா குறைஞ்சது 1 மணி நேரம் அழகா போகும், அழகா போகும். அப்படியே தேவகுமாரனுக்கு வாங்க. தோத்திரம். நீர் எனக்கு அனுப்பி தந்த உம்முடைய குமாரனுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு இயேசுவுக்கு வாங்க. இப்ப ஷிஃப்ட் ஆகுறோம். இயேசுவை மகிமைப்படுத்தி அப்படியே ஸ்தோத்திரம் நன்றி சொல்லி துதிச்சுக்கிட்டே இருங்க. இடையில பாடணும்னு தோணுதா பாடுங்க, ஏதாவது ஒரு பாட்டு வரும் பாடுங்க. அதுக்காக முழு பாட்டையும் பாடிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தோன்ற வரிகளை திரும்ப பாட தோணுதா திரும்ப திரும்ப பாடுங்க. ஆமேனா? திரும்ப திரும்ப எஃப் மைனர் அப்படியே பிடிங்க. தோத்திரம். திரும்ப திரும்ப அப்படியே பாடுங்க. சில வரிகள் தோத்திரம் உங்களை அப்படியே பாடிட்டே இருக்க தோணும், தப்பே இல்லை, அப்படியே பாடிட்டே இருங்க, மென்மையா பாடிட்டே இருங்க. என் ஜெப நேரங்கள்ல அதிகமான தாக்கத்தை உண்டு பண்ணின நிறைய பாடல்கள் இருக்கு. ஆமா, அதுல இந்த வரிகளை நான் அடிக்கடி பாடுவேன். நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசு, எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசு. என் ஜெப நேரங்கள்ல பல மணி நேரங்கள் இந்த வரிகளை நான் பாடியிருக்கேன்.
எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே ரியாலகரகனாரா நிமகதூரலனா. சில சமயம் அந்நிய பாஷையில அத பாடணும் போல தோணும். பாடுங்க, அப்படி அந்நிய பாஷையிலேயே பாடுங்க. தோதரம் ஹம்மிங் மட்டும் பண்ணணும் போல. அப்படியே பாடுங்க, சொல்லிட்டே இருக்கு. அவர் செஞ்ச நன்மைகள், லாசருவை எழுப்புனது, பர்த்திமேய குருடனுக்கு சுகம் கொடுத்தது, அந்த விபச்சார ஸ்திரியை மன்னிச்சது, குஷ்டரோகியை சுகப்படுத்தினது, நமக்காக அடிக்கப்பட்டது, சிலுவையில காயப்பட்டது, ஜீவனை கொடுத்தது, மரிச்சது, அடக்கம் பண்ணப்பட்டது, 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தது. இது எல்லாத்தையும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. அடுத்த 1 மணி நேரம் சாலிடா போகும். அடுத்த 1 மணி நேரம் அப்படியே பரிசுத்தாவியானவருக்கு ஜம்ப் பண்ணுங்க. வாவ், ஜெப நேரத்திலே ரொம்ப மகிமையான நேரம் பரிசுத்தாவியானவரோட உறவாடுறதா. பரிசுத்தாவியானோட உறவாடுறது அள்ளி தூக்குவாரு, அள்ளி தூக்குவார். அந்த ஜெப நேரம் அவ்வளவு மகிமையா இருக்கும். ஆவியானவர் அவர் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறார். மோசேக்குள்ள பரிசுத்தாவியானவர், யோசேப்பின் மேல கர்த்தருடைய ஆவி, எப்தாவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், சிம்சோன் மேல் இறங்கினார், கிதியோன் மேல் இறங்கினார், தாவீதின் மேல் வந்த ஆவியானவர், தோத்திரம், எலியாவின் ஆவியானவர், எலிசாவின் ஆவியானவர், அவங்களை கொண்டெல்லாம் அவர் நடப்பித்த காரியங்கள். பெந்தெக்கோஸ்தே நாளில் இறங்கிய ஆவியானவர், பேதுருவுக்குள் ஆவியானவர், பவுலுக்குள் ஆவியானவர், இயேசுவின் மேல் ஆவியானவர், பரிசுத்தாவியானவர், சத்தியாவியானவர், வழிநடத்துகிற ஆவியானவர், கண்டித்துணர்த்துகிற ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், போதிக்கிற ஆவியானவர், பரலோகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போக போற ஆவியானவர், ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிற ஆவியானவர், கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர், கண்டிக்கிற, வழி நடத்துகிற, ஆலோசனை கொடுக்கிற, அணைத்துக் கொள்ளுகிற, முத்தமிடுகிற ஆவியானவர். இப்படி சொல்லி 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 ஆவியானவரை மகிமைப்படுத்திட்டே இருங்க. இப்பவே 3 மணி நேரம் ஆச்சு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இப்பவே 3 மணி நேரம் ஆச்சு. ஒண்ணு சொல்லட்டுமா? இன்னும் நம்ம ஜெப குறிப்புக்கு ஜெபமே பண்ணல. ஆனா எவ்வளவு நேரம் ஆச்சு? 3 மணி நேரம் ஆச்சு. அப்பா தோத்தரன். இதுக்கு பிறகு நம்ம ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணி, குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணி, பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி, சபைக்கு ஜெபம் பண்ணி, பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணி, விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்ணி, அரசியல்வாதிகளுக்கு ஜெபம் பண்ணி, அதிகாரிகளுக்கு ஜெபம் பண்ணி, தேசத்துக்கு தேசங்களுக்கு ஜெபம் பண்ணி வரும்போது குறைஞ்சது நான் சொல்றேன் தோத்திரம் 4 மணி நேரம். ஒருவேளை இது அரை மணி நேரமா குறைச்சா கூட 2 மணி நேரமாகிலும் நம்மால ஜெபிக்க, அதுவும் களைப்போடல்ல, தேவ பிரசன்னத்தோட, பலத்தோட, அபிஷேகத்தோட, விருப்பத்தோட, ஆசையோட நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய சொல்ல முடியும், டைம் இல்ல. அந்த ஜெப வாழ்க்கையை உங்களை ஆவியானவர் உங்களை ஜெபத்துக்குள்ள இப்படி பண்ண, அப்படி பண்ண, இப்படி போ, அப்படி போன அழைச்சிட்டு போவார். அது வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு நாடும் ஒரு மாதிரி நடத்துவார். அல்லேலூயா. நான் ஒரு நாள் சர்வ வல்லவர் அப்படிங்கிற டாபிக்லயே அன்னைக்கு தேவ சமூகத்துல உட்கார்ந்திருப்பேன். சில நாள் அவர் ஞானம் உள்ளவர் அப்படிங்கிற டாபிக்லயே ஜெபத்துல உட்கார்ந்திருப்பேன். அப்படி உட்கார உட்கார பல புதிய வெளிப்பாடுகள் நமக்கு உண்டாகும், பல பிரசங்கங்கள் பிறக்கும், தேவ சத்தம் உண்டாகும், நமக்கு பலன், நம் மூலமாய் சபைக்கு பலன், ஆத்துமாக்களுக்கு பலன். அது 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 விவரிக்க முடியாத ஒரு இன்பத்தை. தேவனுக்கு முன்பாக நிற்கிறாவி, மணிக்கணக்கா ஜெபிக்கிறாவி, அதுதான் எலியாவின் 2வது ஆண்டவர் சொன்னாரு. எது எலியாவின் ஆவியா? சத்தம் கேட்கும் ஆவி. தோதரா அவர் சமூகத்துல நின்னா தான் சத்தம் கேட்கும்ல. ஆமேனா? அவரு பேசாத கல்லோ மண்ணோ கிடையாதுல்ல, பேசுவார்ல. மனுஷனா இருந்தா சத்தம் என்ன செய்யும்? கேட்கும். கேட்கறதுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன், அதுல ஒண்ணு இருக்குங்க. அவர் பேசுறத கேட்கறதுக்குன்னு ஒரு காது நமக்கு வேணும்.
ஊரு பேசுறது விழுகும் காதுல, மனுஷன் பேசுறது விழுகும் காதுல, மச்சான் சொல்றது விழுகும், யாரோ சொல்றது விழுகும். ஆனா தேவன் சொல்றது சிலர் காதுல என்ன செய்யாது. விழுந்தா எப்படி உறக்க வரும்? தோத்துறான். விழுந்தா எப்படி சோர்வா இருப்போம்? தோத்துறான். அதனால தேவன் பேசுறத கேட்கறதுக்குன்னு ஒரு காது வேணும். எலியாவின் ஆவி சத்தம் கேட்கிற 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 2-3 வசனங்கள், அதே 17 அதிகாரம் 8-9 வசனங்கள் என்ன போட்டிருக்கு? தோத்துறான். 17 அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 17:2 படிக்கிறோம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போ, கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொன்று. ஆமா, கேரித்துக்கு போன்றாரு சவுண்டு. அப்புறம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், நீ புறப்பட்டு போ, சாரிபாத்துக்கு போ. தோத்துறான். கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று 8ஆம் வசனத்துல. 18ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, 18 அதிகாரம் 1 வசனத்துல, அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி. அதுதான் எலியாவின் ஆவி, தேவ சத்தத்தை கேட்கிற ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க. தனியா அவர் சத்தம் கேட்கணும், தனி ஜபத்துல அவர் சத்தம் கேட்கணும், குடும்ப ஜபத்துல அவர் சத்தம் கேட்கணும், சபைக்கு வந்தா அவர் சத்தம் கேட்கணும். எலியா எங்க இருந்தாலும் அவன் தேவ சத்தத்தை கேட்பான். ஆமேனா? இப்ப கிளம்பி கேரியத்துக்கு போ, இப்ப கிளம்பி சாரிவாத்துக்கு போ, இப்ப கிளம்பி ஆகாப்ப பார்க்க போ. எந்த விஷயத்துக்கும் அவர் நம்மோடு பேசுவாரு. என்ன பேச்ச காணோம்? இன்னைக்கு கல்யாணத்துக்கு போகணுமா வேணாமா? அவர் பேசுவாரு. இன்னைக்கு என்ன செய்யணும் அவர் பேசுவாரு. எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் பேசுகிற தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். சத்தம் கேட்கணும். எலியாவையும் பாருங்க, இந்த கேட்கிற ஆவிங்கிறதுல 2 இருக்கு. ஒண்ணு காதுல வாங்குறது, அதுவும் கேட்கறதான். அவர் சொல்றத கேட்டு கீழ்ப்படுகிறது, அதுவும் கேட்கறதான். சொன்ன பேச்சு கேட்க மாட்டேற நீ அப்படின்னு சொல்றமா இல்லையா? காதுல வாங்குறதோடு மட்டும் இல்ல, கேரியத்துக்கு கிளம்பி போனாராம். ஏன் ஆண்டவரே, ஊரே பஞ்சம், எல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாம கிடக்காக, என்ன கிளம்பி எங்க போய் சொல்றீங்க? கேரியத்துக்கு போய் சொல்றீங்கப்பா, அங்க என்ன கிடைக்கும்? ஊருக்குள்ள இருந்தானாவது நான் தீர்க்கதரிசின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு ரொட்டி கொடுக்கும், இந்த அம்மா ஒரு சப்பாத்தியை கொடுக்கும், அந்த அம்மா ஒரு தோசையை கொடுக்கும், ஒரு இட்லியை கொடுக்கும். ஏதாவது சாப்பிட்டுக்கு இந்த பஞ்ச காலத்துல வண்டிய ஓட்டலாம். அதை விட்டு என்ன கிளம்பி எங்க போய் சொல்றீரு? கேரியத்துக்கு போய் சொல்றீரு. சாகிறதுக்கா? தனியா உட்காந்து என்னையா அங்க போய் சொல்றீரு? அப்படிலாம் கேள்வி கேட்காத ஆவி எலியாவின் ஆவி. அல்லேலூயாவா? எதுக்கு ஞானஸ்நானம் நடக்கணும், எதுக்கு தசமாம் கொடுக்கணும், எதுக்கு சர்ச்சுக்கு வரணும், எதுக்கு ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு எதிர் கேள்வி கேட்காத ஆவி எலியாவின் ஆவி. அல்லேலூயாவா? காதலிக்க கூடாதா? காதலிச்சு கல்யாணம் பண்ண கூடாதா? தோத்தரன் அப்படிலாம் இன்னைக்கு புதுசு புதுசா கேள்வி வருது. எசரத்தா சேயம் தசமாம் போட்டுதான் ஆகணுமா? அதுவும் சபைக்கே கொடுத்துதான் ஆகணுமா? சபைக்கு தான் கொடுக்கணுமா? பாஸ்டுக்கு தான் தரணுமா? அப்படின்னு எதிர்கேள்வி கேட்காத ஆவி. அல்லேலூயா. பாருங்க, கிளம்பி கேரியத்துக்கு போறான், சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு கேரியத்துக்கு போறான். அவன் என்ன நினைச்சு போனானோ? ஆண்டவர் சொல்லிட்டாரு, எதிர்கேள்வி எல்லாம் கேட்க முடியாது, போவோம். அதுக்கு தானே போய் சொல்றாரு, போவோம். அப்படின்னா காலையிலும் சாயங்காலமும் காக்கா எக்கா காக்கா வருது. தோத்துறேன். அது இங்கிலீஷ் பைபிள்ல ரேவன்னு போட்டிருக்கு. ரேவன்னா அண்டங்காக்கான்னு அர்த்தம். தோத்துறான். அண்டங்காக்கான்னா ஆத்தாடி. தோத்துறான். காக்காவோட பெருசா இருக்குமா, அதான் அண்டங்காக்கா. காக்காவே கருப்பு. பயங்கர கருப்பா இருக்கும், அதான் காக்கா. அண்டங்காக்கா கருப்பா பயங்கரமா இருக்கும். அல்ல சொல்லுங்க, அதான் அண்டங்கா. அது போய் இறைச்சியையும் அப்பத்தையும் தூக்கிட்டு வருது. நம்பவா முடியுது? ஏத்துக்கவா முடியுது?
நீங்க சத்தம் கட்டு பழகுனீங்கன்னா நீங்க நம்ப முடியாத அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். ஏற்றுக்கொள்ள முடியாத அற்புதத்தை செய்வார். நீங்க இருக்கிற இடம் தேடி சிறந்தவைகள் வரும், மேன்மையானவைகள் வரும். உங்க தேவைகளை நீங்க இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் சந்திப்பாரு. தூக்கிட்டு வருது. பஞ்ச காலத்துல அவன் என்ன தின்னானோ தெரியல, அவனுக்கு என்ன இருந்துச்சோ தெரியல. ஆனா சத்தம் கேட்டவனுக்கு அப்பமும் சொல்லுங்க இறைச்சியும், ஹெவி ஃபுட், ஸ்ட்ராங் ஃபுட், மத்தவனுக்கு சிக்காத ஃபுட், மத்தவனுக்கு கிடைக்காத ஃபுட் சத்தம் கேட்கிறவனுக்கு கிடைக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், தோதரன் ஊழியம் செஞ்சு ஓடி ஆடித்தான் திங்கணும்னு இல்ல, உட்கார்ந்த இடத்திலே திங்கலாம் சத்தம் கேட்டு பழகுனா. அல்லையா சொல்லுங்க. பிரயாசப்பட்டு உழைச்சு ஆடி அப்படி இப்படி பண்ணாதான் சோறுன்னு இல்ல, அவர் சத்தத்தை கேட்டா உட்கார்ந்த இடத்துக்கே வர வேண்டியதெல்லாம் சொல்லுங்க வர்றோம். ஆமேனா? பொண்ணு பார்க்கணுமா, மாப்பிள்ளை பார்க்கணுமா? ஆமா, முதல்ல அவர் சமூகத்துல உட்கார்ந்து சத்தம் கேட்டீங்கன்னா போதும், தோத்திரம் நீங்க இருக்கிற இடத்துக்கே பொண்ணை என்ன செய்வாரு, என்னங்க கொண்டு வருவாரு. 10 பொண்ணு பார்த்தேன், 15 பொண்ணு பார்த்தேன், ஆப் செஞ்சுரி அடிச்சேன், 100 பார்த்தேன், தோத்திரம் ஒன்னும் உருப்படல, ஒன்னும் சரியில்லை, ஒன்னும் எனக்கு தேரல அப்படின்னா கோமாளி, அந்த பிள்ளைகள்கிட்ட பிரச்சனை, ஒன்தான் பிரச்சனை. 100ல 1 கூட உனக்கு மேட்ச் ஆகலன்னா அந்த அளவுக்கு நீ கோமாளிடோய். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? என்ன வேணாலும் எடுத்துக்கங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. இல்லையில சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு இப்படி ஒரு தொழிலா சுத்துறாங்க. அந்த பொண்ணுக்கு மூக்கு சரியில்லை, இந்த பொண்ணுக்கு முடி சரியில்லை, கலர் கம்மியா இருக்கு, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு நீ ஊர் ஊரா போக முறுக்கு திங்க, சேவு திங்க, அதிரசத்தை திங்க, புள்ள வேணாம்னு சொன்னா உன்னையும் திங்காமல வரணும். வைக்கிற அம்புட்டையும் தட்டே காலி பண்ணி விட்டு அப்புறம் வெளியில வந்துட்டு அந்த பொண்ணுக்கு மூக்கு சரியில்லைன்ற வாந்தி பண்ணு ஏசு நாமத்தினால தின்ன அதிரசத்தை. அல்ல சொல்லுங்க. பெரிய இதுல வேற பெருமை. நான் 100 பொண்ணு பார்த்தேன், 120 பார்த்தேன், அந்த 120லயும் உனக்கு ஒன்னும் செட் ஆகல, ஒருத்தருக்கும் பிடிக்கல, வாரு நீதான் மோசம். ஆதாமு ஏவாளை கல்யாணம் பண்ண ஊர் ஊரா பொண்ணு தேடி போனாரா? ஆண்டவர் அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு படுக்க வச்சிட்டாரு. தோத்தனம் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவனை தூங்க வச்சுட்டு தான் தோத்துறான் ஏவாளை ரெடி பண்றாரு. என்ன பேச்ச காணோம்? இவனை முழிக்க வச்சுக்கிட்டே பக்கத்துல வச்சுக்கிட்டே ஏவாளை ரெடி பண்ணா அவன் சொல்லியிருப்பான், ஆண்டவரே கொஞ்சம் மூக்குல சதையை ஏத்துங்க, மூக்கு கொஞ்சம் தட்டுங்க, ரொம்ப நீளமா இருக்கு கொஞ்சம் தட்டுங்க, கன்னத்துல உள்ள போயிருக்கு கொஞ்சம் வெளில வர்ற மாதிரி. தோத்துறான். ஆமா, கொஞ்சம் கலரை ஏத்துங்க அப்படின்னு இவன் சொல்லி அவர் ரெடி பண்ணியிருந்தாருன்னா கடைசியில ஏவாள் அப்படி ஒரு குரங்கு மாதிரி வந்து நின்றுப்பா. தோத்துறான். அதனாலதான் இவனை பேசாம என்னஞ்சிட்டாரு, தூங்க வச்சுட்டு ஏவாளை அவர் ரெடி பண்றாரு. இவன் எந்திக்கிறா, அத்தான்னு கூப்பிட பக்கத்துல ஆளு. அதுல ஒண்ணு விளங்கிக்கிறது, தேவ சமூகத்துல அவரை செயல்பட விட்டுட்டு நாம அமைதியா இருந்தா நமக்கான எல்லாத்தையும் சரியானத சிறந்தத நம்ம வாழ்க்கையில செய்வார். அது எதுவா இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு அடுத்ததா இருந்தாலும் சரி, ஊழியத்துக்கு அடுத்ததா இருந்தாலும் சரி, பொருளாதாரத்துக்கு அடுத்தது எதுவா இருந்தாலும் அவரை செயல்பட விட்டுட்டு அவர் சமூகத்துல நாம அமைதியா இருக்கணும். அவர் சொல்றத மட்டும் செய்யணும், அவர் சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயாவா? சில சமயம் அவர் சத்தம் நமக்கு சங்கடமா இருக்கும். சாரி பார்த்து அங்க கேரியத்து போச்சோனாரி இப்ப அங்க ஆத்துல தண்ணி தீர்ந்து வச்சு கிளம்பி சாரி பாத்துக்கு போன்றாரு. ஓ, சாரி பாத்துல ஏதோ பணக்காரங்க வீட்டு போல அப்படின்னு நினைச்சா ஒரு ஏழை விதவை வீட்டுக்கு போக சொல்லார். ஒரு சொல்றதே இப்படித்தான், ஏதாவது ஏத்துக்கிற மாதிரி சொல்றாரா பாரு. பஞ்ச காலத்துல ஒரு பணக்காரன் வீட்டுக்கு போனா 4 சோறு கிடைக்கும். ஏழை விதவை அங்க போனா அவ பரிதாபமா 2 விறகு பொறுக்கிட்டு இருக்கா. கேட்டா சொல்றா, கொஞ்சம் போல மாவும் எண்ணெயும் இருக்கு, அத 2 அடை தான் பண்ண முடியும், அதுல எனக்கு ஒரு அடை என் பிள்ளைக்கு ஒரு அடை பண்ணி தின்னுட்டு சாகலாம் இருக்கோம். அடைய தின்னுட்டு சாக போறியா? தோத்துறா. அந்த வீட்டுக்கு தான் யார அனுப்பிச்சிருக்கிறாரு? நம்மள எதுக்கடா அங்க அனுப்பிச்சாரு? சத்தம் கேட்டா அப்படித்தான் தெரியும், ஆனா அதுக்கு பின்னால
ஒரு பலத்த மகிமைய, அற்புதத்தை, அதிசயத்தை ஆண்டவர் வச்சிருந்தாரு. அந்த பஞ்சகாலம் முழுசும் அந்த சாரிபாத்து விதவை வீட்டுல மாவும் குறையலையா, எண்ணெயும். அல்லேலூயாவா. அப்போ ஆண்டவர் சத்தத்தை கேட்காம இவர் வேற எங்கேயாவது போயிருந்தாருன்னா, நம்ம வாழ்க்கையில கூட அப்படித்தான். ஞானசானம் எடு, அதான் சத்தம். 10 வருஷம் ஆனாலும் நான் எடுக்க மாட்டேன். ஒரு சிலர் ஞானசானம் எடுன்னு சத்தமா, ஞானசானம் அந்த ஆளை மன்னிச்சிரு சத்தமா, அந்த ஆளை நான் மன்னிக்க மாட்டேன். அப்ப என்னென்னலாம் பேசினான்னு உங்களுக்கு தெரியுமா? என் மருமவ தோத்துறான், யார மன்னிச்சாலும் மன்னிப்பேன், அந்த பொண்ணை மன்னிக்க மாட்டேன், மருமவளை மன்னிக்க மாட்டேன். மருமகள்கிட்ட கேட்டா மாமியால மன்னிக்க மாட்டேன். இன்னைக்கு 2 பேரும் எந்த பரலோகத்துக்கு போவிய? தனித்தனி பரலோகமா வச்சிருக்கு. பூமியில சேர மாட்டேன், பூமியில மன்னிக்க மாட்டேன், பூமியில ஒன்னா வாழ மாட்டான் அப்படின்றீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு பரலோகத்திலையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கா? இது மாமியார் பரலோகம், இது மருமக பரலோகம்னு. ஏசுரத்தஞ்சயம் மொத்தமா தூக்கி நரகத்துல போட்டுற போறாரு. என்ன பேச்ச காணா? இந்த சப்ஜெக்ட் பேசும்போது 1-2 பேர் என்ன முறைக்கிறாங்க, தோத்துறான். அப்போ டச்சிங்கா இருக்கும் போல. அல்லையில சொல்லுங்க. அவர்களுக்கு திரும்பவும் சொல்றேன், உன் முறப்ப மாத்திட்டு தோத்துறான். மருமகளை மன்னிச்சிருங்க, மாமியால மன்னிச்சிருங்க. சத்தம் என்னவோ அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிற கீழ்ப்படுகிற ஆவிதான் எலியாவின். இது கடைசி நாட்கள். ஒரு எழுப்புதல் தேசத்துல வரப்போது. எலியாவின் ஆவிய கர்த்தர் சபையின் நடுவில் எழுப்ப போறாரு. நீங்களும் நானும் தான் அந்த எலியா. முதல்ல எலியா யார்? எலியாவின் ஆவி எது? சமூகம் நிற்கிற ஆவி. 2வது சத்தம் கேட்கிற. 3வது நான் என்ன சொன்னேன்? சாட்சி பெறுகிற ஆவி. எலியாவின் ஆவி என்ன ஆவிங்க? 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 24வது வசனம். சாரிபாத்து வீட்டுக்கு, அந்த விதவை வீட்டுக்கு ஆண்டவர் போய் சொல்றாரு. அந்த விதவை வீட்டுல எலியா எவ்வளவு காலம் இருந்தாருன்னு நமக்கு தெரியாது. எவ்வளவு காலம் இருந்தாருன்னு நமக்கு தெரியாது. 1 மாசம் இருந்திருக்கலாம், 3 மாசம் இருந்திருக்கலாம், 6 மாசம் இருந்திருக்கலாம், 1 வருஷம் கூட இருந்திருக்கலாம். விதவன்னா பொம்பளையாள்னு அர்த்தம். விதவன்னா புருஷன் இல்லாதவன் அர்த்தம். தோத்தரம். அதுலயும் இந்த அம்மா ஒரு பையன் வச்சிருந்தா, அந்த பையனும் சின்ன பையன் அப்படின்னா ரொம்ப வயசாகாத ஒரு அம்மான்னு அர்த்தம். இந்த ஆள் எங்க சுத்தி வர்றான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தோத்துறான். இது வரைக்கும் தெரியலன்னா இனிமேலாவது தெரிஞ்சுக்க. நல்ல சொல்லுங்க. அந்த வீட்டுல தான் எலியா என்ன செஞ்சாரு? இருந்தார். எலியா ஆம்பளை. அல்ல சொல்லுங்க. அப்போ விதவை பொம்பளை. அந்த வீட்டுல தான் இருந்தாரு எலியா. இப்ப அந்த அம்மா சொல்றா, கடைசி வசனம் 17:24 கடைசி வசனம் என்ன சொல்றா? அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அம்மா ஐயா எவ்வளவு நாள் அங்க இருந்தாருன்னு தெரியல. அந்த அம்மா கடைசியா சொல்றா, நீர் இந்த வீட்டுல இருந்தீரு, ஒவ்வொரு நாளும் கவனிச்சேன், நானு ஒவ்வொரு நாளும் பார்த்தேன், நீர் பேசினதை கேட்டேன், உங்களுடைய அசைவுகள் எல்லாம் கவனிச்சேன். இப்ப சொல்றேன், உண்மையிலேயே நீர் தேவனுடைய மனுஷன். உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது கர்த்தர் வார்த்தை, அது உண்மையுள்ள வார்த்தை. அல்லையா சொல்லுங்க. என்ன ஒரு சாட்சி பார்த்தீங்களா? நான் முழு ரசிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுதுன்றோம், 15 வருஷம் ஆகுதுன்றோம். பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பத்தி என்ன சொல்றாங்கோ? ஏத்து அக்கா நம்மளை பத்தி என்ன சொல்லுது? அந்த தெருவோரத்துல இருக்கிற அக்கா என்ன சொல்லுது? தண்ணி பிடிக்கிறதுக்கு பைப்படிக்கு போறோமே, அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? என்ன பேச்ச காணோம். சரி, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? மனைவியை பத்தி புருஷன் என்ன சொல்றாங்க? புருஷனை பத்தி மனைவி என்ன சொல்றாங்க? சர்ச்சுக்குள்ள நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க? நம்மளை வழிநடத்துற பாஸ்டர் நம்மளை பத்தி என்ன சொல்றாரு? யோசித்து பாருங்க. எது எலியாவின் ஆவி? என்னை குறித்து மற்றவர்கள் என்ன கொடுக்கணும்? சாட்சி கொடுக்கணும். அன்னைக்கெல்லாம் நாங்க விசுவாசிகளா வளர்ந்த காலத்துல எங்க பாஸ்டர்மாருங்க அடிக்கடி இதை குறித்து பிரசங்கம் பண்ணுவாங்க.
சாட்சியின் வாழ்க்கையை பத்தி அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவாங்க. இன்னைக்கு சில பிரசங்கங்கள்லாம் காணும். சாட்சியின் வாழ்க்கையே இல்ல. சாட்சியின் வாழ்க்கையில் கலாத்தியர்ல சோத்ரா, ஆமா, முதலாம் அதிகாரத்தின் கடைசி வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், என்னை பற்றி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 24ஆம் வசனம், என்னை பற்றி தேவனை எப்படி சொல்றாரு பாருங்க. என்ன பாக்குறவங்க எல்லாம் என் வாழ்க்கையை பார்த்துட்டு, என் சுபாவத்தை பார்த்துட்டு, என் கிரியை பார்த்துட்டு, என் நடக்கையை பார்த்துட்டு அவர்கள் தேவனை என்ன செய்தாங்க? உண்மையிலே இவன் தேவ மனுஷன்பா, இவனை தேவன் மாத்தி இருக்கிறாருப்பா, இவன் சுபாவம் மாறி இருக்குப்பா, இவன் ஒரு நாள்ல சுவிசேஷத்தை அழிக்க தேடினவன்பா, சபையை அழிக்க தேடினவன்பா, நமக்கு விரோதமா எழும்பின கொலகாரம்பா, மோசமானவன்பா. ஆனா இன்னைக்கு இவன் சுபாவம் மாறி இருக்கு, இவன் சிந்தனை மாறி இருக்கு, கிரிய மாறி இருக்கு, இயேசுதான் அவனை மாத்தி இருக்கிறாருன்னு தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை பவுலுக்கு இருந்தது. இன்னைக்கு நம்மளை பத்தி தேவனை மகிமைப்படுத்துறாங்களா? இதெல்லாம் என்னத்துக்கு சர்ச்சுக்கு போகுதுன்னு தெரியல அப்படின்றாங்க. உங்க பாஸ்டரை வந்து நான் பார்க்கணும்னு இருக்கேன். என்னத்துக்கு? இப்படித்தான் இருக்கிறதுக்கு உங்க பாஸ்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரா அப்படின்றான் தெருவுல. எப்படி எங்களை கோத்து விடுறது? தோத்துறான். அந்த அக்காவுக்கு வாயை திறந்தா நிக்க மாட்டேங்க கிலோமீட்டர் கணக்குல அப்படின்றான். ஆமா, இங்க அந்நிய பாஷை, வீட்டுல போனா அநியாய பாஷை. தோத்துறான். நிறைய பேரு சர்ச்சில் அந்நிய பாஷை, ஆனா வீட்டுல போனா அநியாய பாஷை. சண்டை, வாக்குவாதம், கலவரம், பிரச்சனை, ஒரு மனம் இல்ல, மன்னிக்கிற சுபாவம் இல்ல, சண்டை, வழக்கு. இதுதான் இன்னைக்கு. எப்ப தேசம் ரட்சிக்கப்படும்? எழுப்புதல தேசம் எப்ப பார்க்கும்? கிறிஸ்தவர்களுக்குள்ளே சாட்சி இல்ல, ஊழியர்களுக்குள்ளே சாட்சி இல்ல, விசுவாசிகளுக்குள்ளே சாட்சி இல்ல, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே சாட்சி இல்ல. நம்மளை பத்தி ஒண்ணு இல்ல. என்ன பத்தி நான் சாட்சி கொடுக்க முடியுமா? உங்களை பத்தி உங்க உள்ளான மனுஷன் என்ன சொல்ல முடியும்? நேத்து கூட நான் பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், சில ஊழியர்கள்ட்ட நின்று பேசினா 10 நிமிஷம் பேசினா அவங்க கிட்ட அபிஷேகம் இருக்காங்கிற சந்தேகத்தை விட, தரிசனம் இருக்காங்கிற சந்தேகத்தை விட, அழைப்பு இருக்காங்கிற சந்தேகத்தை விட, ரட்சிப்பு இருக்காங்கிற சந்தேகம் வருது ஊழியர்கள்ட்டயே. அப்போ விசுவாசிகளுடைய மனநல இன்னைக்கு எப்படி இருக்கு? ரட்சிப்பு இருக்கா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் வசனம் தெரியுது. வசன வாயில இருக்கா? வசன வாழ்க்கையில இருக்கா? யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயாவா. எலியாவின் ஆவி சாட்சி பெறுகிற ஆவி. எத்தனை நாட்கள் அங்க இருந்தான்னு தெரியாது. அந்த அம்மா சொல்றா, நீர் உண்மையிலே தேவனுடைய மனுஷன். நம்மளை பார்த்து நம்ம ஊர் அப்படி சொல்லணும், நம்ம தெரு அப்படி சொல்லணும், நம்ம குடும்பம் அப்படி சொல்லணும், நம்ம கூட பிறந்தவங்க அப்படி சொல்லணும். உண்மையிலேயே கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாரு, உண்மையிலே நீங்க தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயாவா. என் மனைவியை குறித்து நான் சாட்சி கொடுக்கணும், என் மனைவி என்ன குறித்து சாட்சி கொடுக்கணும், என் பிள்ளைங்க என்ன குறித்து சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயாவா. எங்க அப்பா பலிபீடத்துலதான் பேசுவாரு, ஆனா வீட்டுக்கு வந்து பாரு எங்க அப்பாவை அப்படின்னு என் பிள்ளைங்க சொல்லிடக்கூடாது. என் புருஷன் பலிபீடத்துலதான் அப்படியே பயங்கரமா பாயிண்டா பேசுவாரு, வீட்டுக்கு வந்து பாருங்க அப்பதான் தெரியும் என் மனைவி சொல்லக்கூடாது. அல்லேலூயாவா. தோத்திரம். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஆவி வர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்ல தெரியுமா? பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் இல்ல தெரியுமா? மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு மனம் இல்ல. தோத்துறான் தோத்துறான். பிரிஞ்சு கிடக்கு குடும்பம், ஒரே குடும்பம் தான், ஆனா ஒரு மனம் இல்ல, அன்பு இல்ல. தோத்துறான். ஒரே சபைதான், இவெல்லாம் என்னத்துக்கு சர்ச்சுக்கு வரான்னு தெரியல அப்படின்றோம். தோத்துறான். அந்த அக்காவுக்கு இந்த அக்காவை பிடிக்க மாட்டேக்கு, இந்த அண்ணனுக்கு அந்த அண்ணனை பிடிக்க மாட்டேக்கு, அவங்க சாட்சி சொன்னா இவங்களுக்கு பிடிக்க மாட்டேக்கு, அவங்க பாட்டு பாடினா இவங்களுக்கு வயிறு எரியுது. இதுதான் சபையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்சி உள்ள வாழ்க்கை இல்ல. தோத்துறான். ஆண்டவர் சாட்சியின் ஆவியை நம் நடுவிலே ஊற்றுவாராக. எலியாவின் ஆவி சபையின் நடுவிலே எழும்பட்டும் எழும்பட்டும். அல்லேலூயா. 4வது நான் சொன்னேன், எலியாவின் ஆவி என்ன ஆவி சொல்லுங்க? சத்தியத்தை பேசுகிறார். சத்தியத்தை பேசுகிறார். அல்லேலூயா. கவனிங்க,
ஒன்று ராஜாக்கள் அந்த 18வது அதிகாரத்துல 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் போடுங்க. 20, 21 தோத்திரம் 18ஆம் அதிகாரத்துல. அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்தில் அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். 21 தோத்திரம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். பாருங்க, முழு இஸ்ரவேலையும் வர வச்சுட்டார் எலியா. அங்க ஆகாப் இருக்கிறார், ராஜா இருக்கிறார், பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, தோத்திரம், இஸ்ரவேலின் பிரபுக்கள் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க, இஸ்ரவேல் மனுஷர் இருக்கிறாங்க, எல்லாரும் அங்க வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் முன்னால நின்னு பயப்படாம தைரியமா சுவிசேஷத்தை, வார்த்தைய, கர்த்தருடைய சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கித்தார். யாரு? எலியா. இருக்கிறீங்களா? இதே எலியாவை தான் இதே அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்கள்ல நீங்க படிச்சீங்கன்னா கொலை செய்யும்படிக்கு, அவனை கொன்று போடும்படிக்கு ஊரெல்லாம் ஆளு விட்டு தேடுறாரு. யாரு? ஆகாப் ராஜா. அவன் தாண்டா பஞ்சம் வரும்னு சொன்னான். அதனாலதான் தேசத்துல பஞ்சம் வந்துச்சு. அந்த எலியா எங்க இருக்கிறான் தேடுங்க, ஆள் அனுப்பி அவனை தூக்கிட்டு வாங்க, அவனை கொன்று போடணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறான் ராஜா. அந்த ராஜாவுக்கு முன்னால, அந்த அதிகாரிகளுக்கு முன்னால, அதிபதிகளுக்கு முன்னால வந்து நின்று தன் உயிரை குறித்து பயப்படாம, தன்னுடைய காரியத்தை குறித்து பயப்படாம சத்தியத்தை சத்தியமாய் அறிவித்தவன், பிரசங்கித்தவன், சொன்னவன் அவன்தான் எலியா. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவிக்கிற ஆவி. பெத்த பிள்ளைகள்ட்ட இன்னைக்கு சத்தியம் சொல்ல மாட்டோமே, கணவற்ற சுவிசேஷம் சொல்றனுமே, பக்கத்து வீட்டுக்கு எழுத்த வீட்டுக்கு கூட பிறந்தவர்களுக்கு சத்தியத்தை சொல்லணுமே. சத்தியத்தை சொல்வது நம்ம இருக்கிற கடமை அல்லவா? சுவிசேஷத்தை பிரசங்காதிருந்தால் எனக்கு அது என் மேல் விழுந்த கடமை. கடமை. தோத்துறான். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், வார்த்தையை அறிவிக்கணும், சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லணும், சாதிகளுக்கு சொல்லணும். கர்த்தர் நம்மளை நம்பி இருக்கிறார். எழுப்புதல் எப்ப வரும்? சபை எப்ப நிரம்பும்? ஆத்துமாக்கள் எப்ப தேவனை அறிவார்கள்? பிரசங்கிக்காவிட்டால் அவர்கள் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் அவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் அவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? தொழுது கொள்ளாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கேள்விப்படணும். கேள்விப்படணும்னா அறிவிக்கணும், பிரசங்கிக்கணும், புறப்படணும். கையை உயர்த்தி ஒரு ஆமேனா. சுவிசேஷத்தை அறிவிங்க. எலியாவின் ஆவி நமக்குள்ள இருந்தா நம்மளால பிரசங்கிக்காம இருக்க முடியாது. எனக்கு சபையில பிரசங்கம் பண்றதை விட தெருவுல பிரசங்கம் பண்றது ரொம்ப பிடிக்கும். நான் தெரு பிரசங்கம் பண்ணியே தான் வளர்ந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப நாட்கள்ல தோத்திரம். ஆமா, சபையில் இருக்கிற வாலிபர்களை உற்சாகப்படுத்துவேன். கூட வந்தா அவங்களை கூட்டிட்டு போவேன். இல்லையா நான் ஒரே ஆளு போயிடுவேன். தனி ஆளா போய் தோத்துறோம். டிராக்ஸ் கொஞ்சத்தை எடுத்துட்டு போவேன். தெருவுல போய் நிப்பேன். வாலிப வயசு, நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. என்ன அழைச்சதே அதுக்கு தான். நீ கேலி பண்றதுக்கும் கிண்டல் பண்றதுக்கும் நான் பயந்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. தைரியமா சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன். ஒரு முறையெல்லாம் ஒரு தெருவுக்கு, ஒரு கிராமத்துக்குள்ள போகக்கூடாதுட்டாங்க. நிறைய பாசுமார்களை அடிச்சிருக்கிறாங்க, விரட்டி இருக்கிறாங்க, துரத்தி இருக்கிறாங்கன்னு. ஆமா, சபையில இருந்து ஒரு 2-3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நான் போயிட்டேன். தோத்துறான். அந்த கூட வர்றவங்களே சொல்றாங்க, வேணாம் பாஸ்டர் இங்க பிரச்சனைன்றாங்க. பிரச்சனைனா அப்புறம் எப்பப்பா அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்றது? வா போலாம். தோத்துறான். கவர்மெண்டே போறேன், ஆண்டவர் இன்னைக்கு எப்படியாவது உங்க வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு போனா, நாங்க வந்ததை பார்த்த உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. தோத்துறான். அன்னைக்கு நூதனமா அவங்க ஒரு பிரச்சனை பண்றாங்க அந்த ஊர்ல. என்ன நூதனம்னா, எல்லாரும் போய் கதவை அடைச்சு பூட்டிக்கிட்டு உள்ள இருந்துகிட்டாங்க. நீ யாருக்கு பேசுவேன்னு பார்ப்போம் அப்படின்னு. வித்தியாசமா இருந்துச்சு. எல்லா கதவும் ஜன்னலும் இழுத்து பூட்டிட்டாங்க. நான் பார்த்தேன், பேசக்கூடாதுன்னு சொல்லல, கதவை தானே பூட்டி இருக்கிறாங்க. தோத்துறான். எல்லாம் கிராமத்து குடிசை வீடுக. ஆமா, அப்போ நிச்சயமா நம்ம போடுற சத்தம் வீட்டுக்குள்ள என்ன செய்யும்? கேட்கத்தான் செய்யும். ஆனால பார்த்தேன், இங்கிட்டு ஒரு 2 பேரை 3 பேரை நிறுத்தினேன், இங்கிட்டு ஒரு 2 பேரை நிறுத்தினேன். தோத்துறேன். நான் சொல்றதை எடுத்து சொல்லு அப்படின்னு. நான் சொல்ல அப்படி இங்கிட்டு திரும்பி அங்கிட்டு திரும்பி சொல்லு. அப்ப அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் சத்தம் உள்ள என்ன செய்யும்? போகும். அடிச்சு பிரசங்கம் பயங்கரமா பண்றேன். ஒரு 10-15 நிமிஷம். கடைசியா பிரசங்கத்தை முடிக்க போறேன். ஒரு ஆளு
ஒரு பிள்ளைய அழைச்சிக்கிட்டு கதவை திறந்துக்கிட்டு டமால்னு வெளியில வர்றான். யோ நிறுத்தியா நிறுத்தியா பிரசங்கம், என்ன பெரிய ஏசுன்னு கத்திட்டு கிடக்க, நாங்கெல்லாம் வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு நீ பிரசங்கம் பண்ற பெரியவன் மாதிரி அப்படி இப்படின்னு என்ன திட்டுறான். நானு தோத்துறான். கிட்டத்தட்ட பிரசங்கம் முடிய போற நேரம் அப்படியே முடிச்சுட்டு சொல்லுங்கய்யா அப்படின்னு. ஏசு அற்புதம் செய்வாருன்றிய, என் பிள்ளைக்கு ஏசு அற்புதம் செய்வாரா அப்படின்னு கேட்கான். தோத்துறான். என்ன பிரச்சனை உங்க பிள்ளைக்கு? என் பிள்ளைக்கு வயசு 18ன்றான். 18ஆ? தோத்துறான். ஆமா, அதை பார்த்தா 12 வயசு கூட சொல்ல முடியாது, அப்படி இருக்கு. தோத்துறான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, 18 வயசுன்றான். சரி, என்னையா பிரச்சனை? அந்த பிள்ளை இன்னும் மெச்சூர்ட் ஆகல, பெரிய பிள்ளை ஆகல. அந்த ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு தடைபட்டு இருக்கு. நான் போகாத வைத்தியம் இல்ல, பண்ணாத தோத்துற வைத்தியம் இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்க இயேசுநாதர் அற்புதம் செய்வாரா அப்படின்னு. இவ்வளவுதானே? அல்லேலூயா சொல்லுங்க. செபிச்சுட்டா போச்சு. தோத்துறான். அப்போ மனசுக்குள்ள தோணுது, ஆண்டவரே ஏதாவது செஞ்சிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. முட்டிய போடுமான்னு முட்டிய போடுச்சு. இயேசு நாமத்தினால பாருங்க, அவ்வளவுதான். அதுக்காக ஒரே சத்தம், தலை கல்ல விரிச்சு போட்டுட்டு பயங்கரமா எந்திரிச்சு என்ன ஒரு முறைச்சிட்டு ஓடுது வயல்ல. அது ஒண்ணுமே அப்ப எல்லாம் விவசாயம் கிடையாது, வயலு. அந்த வயல்ல ஓடுதுங்க வாலிப புள்ள. உடனே இவன் ஐயையோ என் புள்ள ஓடுறாளேன்னு அந்த ஆளு எல்லா கதவும் திறந்துட்டு ஊரே வந்துட்டு. தோத்துறான். ஏலே, நான் கத்தும் போது ஒரு வயலும் அல்ல, பேய் கத்துனோன்னு எல்லா பேரும் வந்துட்டானே, எல்லாம் வந்துட்டு. அப்ப என்ன பிரச்சனைனா, பொண்ணு ஓடிட்டு இருக்கா, வாலிப புள்ள தலை தெறிக்க ஓடுறா. எங்க ஓடுறான்னு தெரியல, எங்கேயா கிணத்துல உளுண்டான்னா சோலி முடிச்சு. நாங்க 4 பேர் 5 பேர் அவுட்டு. தோத்துறேன். எனக்கு என்ன செய்யறேன்னே தெரியல. உடனே நானு இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பேயே நில்லு அப்படின்னு தோத்துறான். சத்தமா ஓடிட்டே இருந்த பேய் இப்படியே நின்னுச்சு. சர்க்கஸ் மாதிரி இருக்கட்டும். தோத்துறான். அவங்க எல்லாம் என்ன பாக்குறான், இது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் சொன்ன அப்படியே நின்னுச்சு. இப்படியே ஒண்ணுவங்க எல்லாம் ஆச்சரியமா என்னையும் பார்க்காம பேயையும் பார்க்கான். நான் சொன்னேன் திரும்பின, அப்படியே ஒரு ஆக்ஷனோட இப்படி திரும்பிச்சு. தோத்துறான். வேடிக்கை காட்டுற மாதிரியே அடைச்சி வா அப்படின்னு மட 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 திரும்ப ஓடியாந்துச்சு. பேய்க்கு நன்றி. தோத்துறான். பல இடங்கள்ல நம்மளை பெரிய ஆள் ஆக்குறதே என்னதுதான்? பேய் தான். நம்மளை விளம்பரப்படுத்துறதே பேய் தான். அங்கிருந்து வேகமா ஓடியாச்சு. போட முட்டி, என்ன முட்டிய போடு. யார் நீ, என்ன ஏதுன்னா அது விலாசம் சொல்லும்ல, சொல்லுது. தோத்துறான். கேட்டா அவங்க சித்தப்பன் பேர சொல்லுது. செத்து போனானா, தூக்கு போட்டு அவன் செத்து போயிட்டான். அந்த ஆவி இவனை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அது சில கதைகள்லாம் சொல்லிச்சு. அதை நான் இங்க பலிபிடத்துல இருந்தெல்லாம் சொல்ல முடியாது. அல்ல சொல்லுங்க. அப்போ அப்படி ஒரு அசுத்த ஆவி கதை சொல்லிச்சு. அதை ஊரே கேட்குது. அது உண்மையா? தோத்துறான். அவனுக்கு தானே தெரியும். நான் இவளை போட்டு போக மாட்டேன், நான் தான் இவளை அப்படி நான் அந்த ஆசீர்வாதத்தை கெடுத்து வச்சிருக்கிறேன். அவன்கிட்ட கேட்டேன், என்ன சொல்ற, இந்த ஆவி போகணுமா, உன் மகளுக்கு விடுதலை வேணுமா? அம்மா சாமி விடுதலை வேணும் சாமி, வேணும் சாமி. உன் வீட்டு கதவை அடைச்ச, உன் இதய கதவை திறக்கிறியா இல்லையான்னு கேட்டேன். தோத்துறான். இயேசு வேணும்னா அற்புதம் நடக்கும். என்ன சொல்ற? ஐயோ நாங்க எல்லாருமே சேர்ந்துக்கிறோம் சாமி, இங்க ஒண்ணு நாங்க ஆர்மிக்கு ஆள் எடுக்கல சேர்ந்துக்கிறதுக்கு. தோத்துறோம். இயேசுவை ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறேன் சாமி, ஏத்துக்கிறேன் சாமி, ஜெபம் பண்ணுங்க சாமி, இயேசுவின் நாமத்துல அப்படின்னா பொத்துன்னு கீழே விழுந்து சுகமாயி போயிருச்சு. அவ்வளவுதான். வீட்டுக்கு கூப்பிடுறான். எங்க வீட்டுக்கு வாங்க சாமி, எங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்க சாமின்னு. அன்னைக்கு கிட்டத்தட்ட ராத்திரி 12:30 மணி வரைக்கும் அந்த ஊர்ல தான் இருந்திருக்கோம். போற வீட்டுக்குள்ள எல்லாம் பேய். ஆக எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த பேய்க தாண்டா எல்லாம் சேர்ந்து என்னஞ்சிருக்கு, கதவை அடைச்சிருந்திருக்குன்னு. தோத்துறான். ஒரு வீட்டுல எல்லாம் யாரும் முட்டி போடாதீங்க, முட்டி போடாதீங்க. ஆமா, ஏன்னா நாங்க வீட்டுக்கு போகணும், 12:30 மணி ஆச்சு. இவங்க வேற இந்த தூரத்தை கிராமத்துல வந்துருக்கிறான், எங்க கூட ஊழியத்துக்கு வந்த பசங்க, அவங்களே அனுப்பி வைக்கணும். யாரும் முட்டி போடாதீங்க அப்படின்னு நின்னுகிட்டே ஜெபம் பண்ணுவோன்ட்டு ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணிட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா டமால்னு நின்னுகிட்டே ஒண்ணு கீழே விழுகுது. அவர் தான் வல்லவர், அவர் தான் அற்புதமானவர், நம்மளை பயன்படுத்துகிற கர்த்தர். நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க போனாலே உங்களுக்குள்ள இருந்த வல்லமை வெளிப்படும், உங்களுக்குள்ள இருந்த ஆண்டவர் வெளிப்படுவாரு.
அக்கினி வெளிப்படும், அற்புதம் வெளிப்படும். வார்த்தையை சொல்லி பாருங்க. இங்க எலியா சொல்றான், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி கர்த்தர் தெய்வமானால் பாகால் தெய்வமானால், நீ ஒரு காளையை தெரிஞ்சுக்க, நான் ஒரு காளையை தெரிஞ்சுக்கிறேன், அக்கினினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம் அப்படின்னு பிரசங்கம் பண்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, கர்த்தர் எலியாவின் வார்த்தையை கனப்படுத்தினார். வானத்திலிருந்து எல்லார் கண்களும் பார்க்கும்படி அக்கினி இறங்கி வந்தது. நீங்க வார்த்தையை சொன்னாலே வல்லமை இறங்கி வரும். நீங்க சுவிசேஷத்தை அறிவிச்சாலே அங்க ஆண்டவர் ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை செய்வார். சத்தியத்தை அறிவிக்கிற ஆவி எலியாவின். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. யாரா இருந்தாலும் அவங்க மனுஷங்க தான். அவங்களுக்கு ஆண்டுடைய அன்பை சொல்றது நம்மளுடைய கடமை. சொன்னா என்ன சொல்லுவாங்களோ, சொன்னா என்ன ஏத்துப்பாங்களோ, இல்ல நம்மளுக்கு விரோதமா பேச, அதை பத்தி எல்லாம் யோசிக்கணுங்கிறது இல்ல. சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அவன் உலகத்துல என்னென்னமோ விஷயத்த பேசிக்கிறான். அசுத்தமான காரியங்களை பேசிக்கிறான், பப்ளிக்ல பேசிக்கிறான், பஸ் ஸ்டாண்ட்ல பேசிக்கிறான், பசுக்குள்ள பேசிக்கிறான், பள்ளிக்கூடத்துல பேசிக்கிறான். அசுத்தங்களை பேசுறதுக்கு எவனும் வெக்கப்படுறது இல்லை, யோசிக்கிறது இல்லை மனுஷன். ஆனா ஆண்டோடைய அன்பை, வார்த்தைய, சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நம்ம பயப்படணுமா, வெட்கப்படணுமா, யோசிக்கணுமா? அவசியம் இல்லையே. என்ன பேச்ச காணா? பிராட்மேன் அப்படிங்கிற ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு, சுவிசேஷம்னா என்னவா, ஒரு பிச்சைக்காரன் தான் பிச்சை வாங்கின இடத்த இன்னொரு பிச்சைக்காரனுக்கு சொல்றதான். அவர் சொல்றாரு அப்படி, ஒரு பிச்சைக்காரன் தான் பிச்சை வாங்கின இடத்த இன்னொரு பிச்சைக்காரனை பார்த்து, அங்க போடா, அங்க ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறாரா, ஆமாடா, வயிறார சோறு போடுறாரா, அவரு கோபமா பேச மாட்டாரா, தோத்திரம், என் வயிற்று பசிய ஆத்துனாரா, நல்ல சாப்பாடு போடுறாரா, நீ போனா உனக்கும் என்ன செய்யும், கிடைக்கும்டா, அந்த வீடு நல்ல வீடா, அங்க இருக்கிற ஒரு நல்ல மனுஷன்டா அப்படின்னு ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன்ட்ட தான் பிச்சை பெற்ற இடத்தை பற்றி கூறுவதுதான் சுவிசேஷத்துக்கு ஒப்புமையானதுன்னு சொல்றாரு. நாமளும் அப்படித்தானே இருந்தோம். அவருடைய அன்பு தானே நம்மளை விடுவிச்சிச்சு. அவர் வார்த்தை தானே அவர் பிள்ளையா மாத்துச்சு. நமக்கு இவ்வளவு பெரிய நன்மையை கொடுத்துச்சு. அப்ப இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளாத எத்தனையோ பேர் தேசத்துல இருக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்து நமக்கு நன்மை செஞ்சவரை பத்தி சொல்றதுக்கு நாம வெக்கப்படணுங்கிற அவசியம் இல்லையே. அன்பானவரை, இரக்கமுள்ளவரை, தயவுள்ளவரை அறிவிக்கிறதுக்கு நாம சோர்ந்து போனுங்கிற அவசியம். சத்தியத்தை அறிவிக்கும் ஆவி என்ன ஆவி? சவால் விடுகிற ஆவி. 5வது என்ன சொன்னேன்? சவால் விடுகிறார். இதே வசனம் 21ஆம் வசனம், தோத்தரம் 21 to 27 வரை, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை அவன் சொல்றான், கர்த்தர் தெய்வமானால் பாகால் தெய்வமானால் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி. 22ஆம் வசனம் போடுங்க. 22ஆம் வசனம், எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகால் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒரு காளை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அக்னியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கோட்டை போட்டான். அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் எலியா, அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் இஸ்ரவேல் ஜனம். ஆகாப் அந்த பக்கம், பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த பக்கம், இஸ்ரவேலின் பிரபுக்கள் அந்த பக்கம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த பக்கம், எலியா மட்டும் இந்த பக்கம். ஐயோ, இவங்க தானே தன்னை கொல்ல தேடினாங்க, தன்னை அழிக்க தேடினாங்க. அந்த பயம் எலியாவுக்கு இல்ல. இந்த பார், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் ஒருத்த மட்டும்தான் மீதியா இருக்கிறேன். அவருக்காக நான் ஒருத்த மட்டும்தான் மீதியா இருக்கிறேன். நீங்க எல்லாம் பாகால வழிபடுறீங்க, என்ன கொல்றதுக்கு வேற தேடுறீங்க. ஐயோ, நம்மளை கொல்றதுக்கு தேடுறாங்களே, அதனால இந்த கோட்டை தாண்டி இவங்க கிட்ட போய் நம்ம சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு வர்றவன் இல்ல. நான் பிரசங்கம் பண்ணி உங்களை வேணா கோட்டுக்கு இந்த பக்கம் வர வைப்பனே ஒழிய, நான் கோட்டுக்கு அந்த பக்கம் வரமாட்டேன். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் தான் தேவன்.
அவர்தான் அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தேவன். அவர்தான் இஸ்ரவேலுக்கு தேவன். அவர்தான் பூமி அனைத்துக்கும் தேவன். ஆமென். நீ வேணா ஒரு காளையை ரெடி பண்ண, நான் வேணா ஒரு காளையை ரெடி பண்ணிக்கிறேன். சவால் சவால். அல்லேலூயா சொல்லுங்க. சவால் விடுகிறவன். அப்படித்தானே சொன்னேன். சவால் விடுகிற ஆவி. பாவத்துக்கு சவால், பாகாலுக்கு சவால், உலகத்துக்கு சவால், அந்தகாரங்களுக்கு சவால். என்ன பேச்சக்காரனா? சொந்தக்காரனுக்கு சவால். ஆளு பேச்ச காட்டோம்னா ஏதாவது கலவரத்தை தூண்டி விட்டு போயிடும் போல தெரியுது அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்ல? அல்லேலூயாவா? எலியா ஆவி சவால் தான் விடும். கோட்டுக்கு அந்த பக்கம் நான் வரமாட்டேன். முடிஞ்சா கொஞ்ச நேரத்துக்குள்ள கோட்டுக்கு இந்த பக்கம் உங்க எல்லாரையும் இழுத்துருவேன். இழுத்தானா? கர்த்தரே தெய்வம்னு முகங்குப்புற விழுந்து சொன்னாங்களா? சொன்னாங்களா? சவால்ல ஜெயிச்சாரா? அல்லேலூயாவா? சவால் விடுறோமா? இன்னைக்கு ஒரு பிரியாணிக்கு நம்மளால சவால் விட முடியுதா? எலியா அதான் சொல்றான். நீயா நானா? சவால். பாகாலா கர்த்தரா? சவால். எலியாவின் ஆவி சவால் விடுகிறாள். உலகத்துக்கு சவால் விடும். சாஞ்சு போகாது, சவால் விடும். ஆமெனா? அக்கினி சூளையா சவால் விடும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆவி சவால் விடு. தூக்கி போடுறா. எங்க கர்த்தர் எங்களை விடுவிப்பாரு. நீ நிறுத்தின பொற்சலைய நாங்க வணங்க மாட்டோம். நான் நினைச்சுக்கிறேன். நீ முடிப்போம். தோத்திரம். அடுத்து என்ன சொன்ன? சத்துருக்களை 39 மன்னித்துக் கொள்ளுங்கள். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே. இப்ப 40 வசனம் தோத்திரம். அடுத்த வசனம் தோத்திரம். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடி அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை என்ன செய்தார்? சத்துருக்களை வெட்டி போட்டார். சத்துருக்களை அழிக்கிற ஆவி. என்ன ஆவி? இப்ப யாரா சத்துரு? யாரடா நம்ம அழிக்கலாம்? ஐயோ வெட்டலாம்னு சொல்றாரே இந்த பாஸ்டர். தோத்திரம். அருவாளை தீட்டி வச்சுட்டு வந்திருக்கோம், போனோடனே எடுத்துடலாம் அப்படி நான் கேக்குறீங்க? இல்ல. இந்த சத்துருக்கள் இஸ்ரவேலுக்குள்ளேயே இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இஸ்ரவேல் இப்ப யாரு? சபை. சபைக்குள்ளேயே சத்துருக்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா இப்ப அதையும் தாண்டி இஸ்ரவேல்னா யாரு? நானு. தோத்துறான். எனக்குள்ளேயே சொல்லுங்க. தேவன் அருவருக்கிற, தேவன் விரும்பாத காரியம்தான் பாகால், பாகால் வல்லமை, பாகால் தீர்க்கதரிசிகள். அதைத்தான் எலியா என்ன செஞ்சாரு? அழிச்சாரு. அந்த பாகால் அருவருப்புகள் இஸ்ரவேலுக்குள்ளேயே இருந்துச்சு. எனக்குள்ளேயே தேவன் விரும்பாத அசுத்தங்கள், அருவருப்புகள் இருக்குதுன்னா அந்த அசுத்தங்களையும் அருவருப்புகளையும் அழிக்கிற ஆவிதான் எலியாவின். எனக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை, எனக்குள்ள இருக்கிற அருவருப்ப, எனக்குள்ள தேவன் விரும்பாமல் இருக்கிற காரியங்களை நானே எழும்பி என்ன செய்யணும்? அழிக்கணும். இதுல ஒரு மோசமான ஆவி என்ன தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, நான் என்ன பேசுறேனே எனக்கு புரிய மாட்டேங்குது பாசா, நான் என்ன பண்றேனே எனக்கு தெரிய மாட்டேங்குது பாசா, நான் என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது பாசா. ஐயையோ, இது மோசமான ஆவியாச்சே. கீழ்ப்பாக்கத்துலதான் கொண்டு போய் என்ன செய்யணும்? சேர்க்கணும். பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. இல்லையே சொல்லுங்க. இவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியலையா, இவங்க எப்படி வாழ்றாங்கன்னே தெரியலையா. அப்படியா இருப்பாங்க? நான் யாருன்னு எனக்கு, நீங்க யாருன்னு உங்களுக்கு, உங்களுடைய சுபாவம் என்னன்னு உங்களுக்கு, எதை எதை மாத்தணும்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயாவா? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கசப்பு, விரோதம், பகைமை, எரிச்சல், இச்சை, கோபம், தேவன் விரும்பாத மாம்சத்தின் சுபாவங்கள் நமக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும். தோத்துறோம். அதை எழும்பி அழிக்கிற ஆவிதான் என்ன ஆவி? ஒரு வசனம் போடுங்க. ரோமர் 8:13 போடுங்க. ரோமர் 8:13. தோத்துறோம். ஆமா, ரோமர் 8:13 என்ன சொல்லுது? மாம்சத்தின்படி பிழைத்தால்
ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், பாருங்க தோத்திரம், மாம்சத்தின்படி சரீரத்தின்படி நம்ம சுயத்தின்படி நம்ம பிழைத்தோம்னா சாவோம்னு எழுதியிருக்கு பைபிள். ஆனால் பரிசுத்த ஆவியினாலே, எலியாவின் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பிழை. எனக்குள் இருக்கிற பொய்யின் ஆவியை நான் தான் அழிக்கணும். எனக்குள் இருக்கிற பொறாமையை நான் தான் அழிக்கணும். எனக்குள் இருக்கிற இச்சையை நான் தான் அழிக்கணும். யாரோ வருவாங்க வெட்டுவாங்கன்னு, அவங்க கழுத்தை வெட்டிட்டு போயிட்டாங்கன்னா தோத்துறேன், செத்து போயிருவேன் நான். தோத்துறான். எனக்குள்ள இருக்கிற ஆவியை நான் தான். சொல்லுங்கக்கா. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடந்துச்சான். பாஸ்டர் பிரசங்கம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கூட்டமெல்லாம் முடிஞ்சுட்டான். எல்லாரும் போயிட்டாங்க. பிரசங்கி யாரோ கூட்டம் நடத்தினவர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. சரி நம்மளும் போலாம் பாஸ்டர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. பார்த்தா கிரவுண்ட்ல தூரத்துல ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கான். இல்லடா ஒரு ஆள் இந்த இருட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்கு, யாருன்னு தெரியலையே. நம்ம போனதுக்கு பிறகு மைசேட்டை கலாண்டு பேர போகுது. தோத்துறோம். போய் ஆள் என்னன்னு பார்ப்போம்னு பார்த்தா போக போக பக்கத்துல போக போக ஒரு சத்தம், எடுத்து போடுங்க ஆண்டவர், எடுத்து போடுங்க ஆண்டவர், எடுத்து போடுங்க ஆண்டவரே. சத்தம். பக்கத்துல போய் பார்த்தா ஒரு கிழவி, தோத்துற ஒரு பாட்டியம்மா தலையில தட்டி, என்னத்தை எடுத்து போடணும், எல்லாரும் போயிட்டாங்க. தோத்துறோம். நீ மட்டும் நின்றுகிட்டு இருக்க. ஐயா நீங்க தானையா, ஆண்டவரும் பாவத்தை இன்றைக்கு எடுத்து போடுவார், சாபங்களை எடுத்து போடுவார், உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியை எடுத்து போடுவார். அவர் அப்படி பேசியிருக்கிறாரு, இன்னைக்கு எடுத்து போடுவார்னு பேசியிருக்காரு. தோத்துறான். அதனாலதான் ஐயா எடுத்து போடுங்கன்னு ஜெபம் பண்றேன். என்னத்தை எடுத்து போடணும் இங்க பாருங்க அப்படின்னு இடுப்பை காட்டிச்சான். ஒரு வெத்தலை பை இருக்கான். தோத்துறான். இடுப்புல என்ன இருக்கான்? வெத்தலை பைய. அந்த வெத்தலை பைய ஆண்டவர் என்ன செய்யணுமா? எப்படி ஒரு அருமையான கிளவி பார்த்தீங்களா? அவரு வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு பரலோகத்திலிருந்து இறங்கி கிளவி இடுப்புல இருக்கிற இடுப்பு வெத்தலை பைய எடுத்து அவர் போடணுமா? ஏ கிளவி, அந்த இடுப்புல வச்சது யாரு? தோத்துறார். அவரா வச்சாரு? நீ தானே வச்சா? அதை எடுத்து போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதை தூக்க முடியும், எரிய வேண்டியதானே? அவர் எடுத்து போடணுமா அப்படின்னு அந்த ஊழியக்கார அதை புடுங்கி போட்டு, போ இன்னும் 10 நிமிஷம் நின்னா ஒன்னவே எடுத்து போட்டுற போறாரு. தோத்துறார். அல்லேலூயாவா? எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? எனக்குள்ள இருக்கிற அருவருப்பை நான் தான் என்ன செய்யணும்? அழிக்கணும். அல்லேலூயா. கடைசியா சகோதரனோடு கரம் கோர்க்கும் ஆவி, அதுதான் எலியாவின் ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே 40ஆம் வசனம் 41ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, ஆமா, பெருமழையின் இரைச்சல் சத்தம் எனக்கு கேட்கப்படுகிறது அப்படின்னு தோத்திரம் எலியா சொல்றார். தோத்திரம். பெருமழையின் இரைச்சல், அதனால நான் எங்க போறேன்? ஜெபம் பண்ண கர்மேல் பர்வதத்தின் சிகரத்துக்கு போறேன் அப்படின்னு எலியா ஜெபம் பண்ண கர்மேல் பர்வதத்துக்கு ஏறி போறார். நல்லா கவனிக்கணும். பக்கத்துலதான் ஆகாப் இருக்கிறான். ஆகாப் யாரு? எசபேல் புருஷன். ஆகாப் யாரு? ராஜா. தோத்துறான். ஆனா அவனை கூட என்ன செய்யல? கூட்டிட்டு போல. நீ சோத்திச்சாமி, நீர் போஜனபானம் பண்ண போ, சோறு திங்கத்தான் லாய்க்கு, நீ சோறு திங்க போ, நான் ஜெபம் பண்ண போறேன், கர்மேல் பர்வதத்தின் சிகரத்துக்கு போறேன். தம்பி அசிஸ்டன்ட், கமான் வாங்க தம்பி, நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு தம்பிய கையில புடிச்சுக்கிட்டு அவர் எங்க ஏறாரு? உடன் ஊழியக்காரனை கையில பிடிச்சுக்கிட்டு ஏறாரு. ஐக்கியப்பட வேண்டியவர்களோட ஐக்கியப்படணும், கரம் கோர்க்க வேண்டியவர்களோட கரம் கோர்க்கணும், அழைச்சிட்டு போக வேண்டியவர்களை அழைச்சிட்டு போகணும், பயணப்பட வேண்டியவர்களோட பயணப்படணும். அதுதான் எலியாவின் அந்த இடத்துல கவனிக்கணும். ஆகாப அவாய்ட் பண்ணா. தோத்துறான். அந்த சகோதரனை அழைச்சிட்டு போனான். அப்ப இந்த விஷயத்துல 2 காரியம். அவாய்ட் பண்றவங்களை அவாய்ட் பண்ணிடணும், அழைச்சிட்டு போறவங்களை அழைச்சிட்டு. எல்லாரோடையும் கை கோர்த்து போயிட முடியாது. தரிசனத்துல, ஆபிரகாம் தரிசனத்துல லோத்த மிஸ் பண்ணிடலாம், தப்பு கிடையாது. ஆனா சாராள மிஸ் பண்ணவே கூடாது. லோத்து போனா போயிட்டு போட்டோம், தோத்துறான், பிரச்சனை கிடையாது, தரிசனத்துக்கு பாதிப்பு கிடையாது. ஆனா சாராள் போகவே, திரும்பவும் ஆண்டவர் அபிமெலேக்கு வீட்டில இருந்து சாராளை கொண்டு ஆபிரகாம் கையில கொடுத்தாரு. டேய் கிழவா, சேர்ந்து கூட்டு போடா. அல்ல சொல்லுங்க. அப்போ லோத்து போனப்போ சொல்றாரு, அவன் போனா போட்டுமுடா,
கவலைப்படாதரா, தைரியமா இருடா, தோத்துறான். ஆனா சாராள் போனப்ப, டேய் விடாதரா கிளவியை எப்படி அடிக்கடி விடாதரா, தோத்துறான் அப்படின்னு கூட்டு வந்து பழையபடியும் சாராள கையில கொடுத்துட்டு போறாரு. அப்போ சேர்ந்து போக வேண்டியவர்களோட அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற ஆளை பாருங்க, தோத்துறான். என்ன அந்த ஆளை பார்க்க யோசிக்கிறீங்க? முகம் அந்த அளவுக்கு பயமுறுத்துற முகமாவா இருக்கு? கையை கொடுங்க, அவங்களுக்கு கையை கொடுங்க. நாம சேர்ந்து பயணிப்போம். சொல்லுங்க, நம்ம சபையா பயணிப்போம், நம்ம தரிசனத்தோட பயணிப்போம், எழுப்புதலை பார்ப்போம், எழுப்புதல் மழைய பார்ப்போம். அல்லேலூயாவா. சபைக்குள்ள உங்களுக்கு விரோதிகள் யாரும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு யாரு கூடயாவது ஐக்கியம் இல்லைன்னா கூட்டம் முடிஞ்ச உடனே நாங்க அப்படியே பார்ப்போம், தோத்துறோம். நீங்க போய் கையை கொடுக்குறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க, ஒரு முத்தம் கொடுக்குறீங்க. ஆம்பளையாளு பொம்பளையாளு அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, அப்படி இன்னைக்கு ஒப்புரவாகுறீங்க. ஆமேனா. முடிஞ்சா மாமியா வீட்டுல போய் தோத்துறோம், மருமகளோட ஒப்புரவாகுறீங்க. மருமக உங்க மாமியா கண்ணத்தை இன்னைக்கு எச்சு ஆய்க்கிறீங்க, தோத்துறோம். அப்படியே அது தொடச்சிக்கிறட்டும். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமா, இன்னைக்கு ஒப்புரவாகுறோம். அதான் எலியாவின் கரம் கோர்க்க வேண்டியவர்களோட ஒரு மனம் இல்லாமல் எழுப்புதலை பார்க்க, அன்பு இல்லாம எழுப்புதலை பார்க்க, ஐக்கியம் இல்லாம எழுப்புதலை பார்க்க. எழும்பட்டும் எலியாவின். எல்லாரும் எழும்பி நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த பகல் நேரத்துல கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் எலியாவின் ஆவியை அனுப்புவேன். கர்த்தர் சபைக்குள்ள எலியாவின் ஆவியை அனுப்ப போறாரு. யோவான் சாரகனுக்குள்ள எலியாவின் ஆவியை வச்ச மாதிரி நமக்குள்ள இந்த ஆண்டவரை பகல் நேரத்துல ஆண்டவர் எலியாவின் ஆவியை வைக்க போறாரு. சமூகத்துல நிற்கிற ஆவி, சத்தம் கேட்கிற ஆவி, சாட்சி பெறுகிற ஆவி, சாட்சி பெறுகிற ஆவி, சத்தியத்தை அறிவிக்கிற, சத்தியத்தை பிரசங்கிக்கிற, சத்தியத்தை சொல்லுகிற ஆவி, சவால் விடுகிற ஆவி, சத்துருக்களை அழிக்கிற ஆவி, சகோதரனோடு கரம் கோர்க்கிற ஆவி. என் மேல ஒரு எலியாவின் ஆவி இறங்கட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஒரு எலியாவா எழும்ப விரும்புறேன், எலியாவா மாற விரும்புறேன். எழுப்புதல் ஏன் மூலம், எழுப்புதல் ஏன் மூலம், அறுவடை ஏன் மூலம், அற்புதம் ஏன் மூலம். அப்பா என்ன மாற்றுங்க, மாற்றுங்க. ஒரு ஜெப ஆவி உங்க சமூகத்துல மணிக்கணக்கா ஜெபிக்கிற ஆவி, உங்களோட உறவாடுகிற ஆவி, சத்தத்தை கேட்கிற ஆவி என் மேல இப்போ இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஒரு ஜெப மேகம், ஒரு தேவ உறவு என் மேல இறங்கட்டும். எலியாவின் ஆவி என்னை நிரப்பட்டும்.